எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை இதனை விட மிக குறிப்பாக அக்டோபர் மாத நடுப்பகுதியில் பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்ற முகாமைத்துவ உத்தியோகத்தர் சேவையின் அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை ஆகியவற்றை இலக்காக கொண்டு கற்பவர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரின் செப்டம்பர் மாதம் 1வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வு தொடர் பெரும்பாலும் இதனுடைய நிறைவு செயலமர்வு தொடராக இருக்கும். குறிப்பாக முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள அதிசிறப்பு தரத்துக்கு பரீட்சைக்கு தோற்றுபவர்கள் தாங்கள் சுயமாக கற்பதற்கு ஆக குறைந்தது 10 நாட்களாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் பெரும்பாலும் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்தோடு செயலமர்வு நிறைவு செய்யப்படும். செப்டம்பர் மாதம் முதல் வாரம் தொடக்கம் அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரம் வரையில் நடைபெறுகின்ற செயலமர்வு தொடரின் 1வது செயலமர்வில் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைக்கு பொது நிதி முகாமைத்துவம் அல்லது நிதி நடைமுறைகள் என்பது தொடர்பாக ஏற்கனவே கலந்துரையாடிய விடயங்களினுடைய தொடர்ச்சியாகத்தான் பேச போகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை புதிதாக வந்தவர்களுக்காக கைவிட முடியாது. நீண்ட காலம் தொடர்ந்து பயணிப்பவர்கள் அவர்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். அதேபோல் எங்களை நம்பி புதுசாக வந்தவர்களையும் கைவிட்டு நீங்கள் புதுசாக தானே வந்தீங்க, அதனால் நாங்கள் அதுக்கு பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்லி அவர்களை கைவிடவும் முடியாது என்ற அடிப்படையில் 2 பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்ல 2 பேருக்கும் பொருத்தமானதாக இருக்கக்கூடிய வகையில் நாங்கள் பேசுவோம். அதை பற்றி நீங்கள் மனக்குறை கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த அடிப்படையில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட ஒரு வினாத்தாள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் அந்த வினாத்தாளில் 5 வினாக்களுக்கு மட்டும்தான் விட பார்த்திருக்கிறோம். சில வேளை இந்த செயலமர்வு நிறைவடைகிற போது அதற்குரிய முழுமையான வினாக்களையும் பார்த்து நிறைவு செய்திருந்தால் அது செயலமர்வு தொடரின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சரிதானே? இது நிர்வாக சேவை பரீட்சை வினாத்தாளின் மாதிரி அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டது. ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு மட்டும் நாங்கள் விடைகளை தேடுவதாக அல்லாமல் உங்களுடைய கட்டமைக்கப்பட்ட வினாக்கள் மற்றும் கட்டுரை வினாக்களுக்கும் விடையளிக்கும் வகையில் தான் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதில் கடந்த மாதம் வராதவர்களையும் நாங்கள் இது ஒரு வணிகமாக அல்லது பணம் பெறுகிற ஒரு வழிமுறையாக மட்டும் நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. இது காசு வாங்குவோம், வந்தால் அது வேறு. படிக்க வந்தால் காசு வாங்குவோம். ஒரு பாடத்துக்கு ஒரு மாதம் 800 ரூபா தாங்க என்று கேட்டு வாங்குவோம். ஆனால் நீங்கள் கடந்த மாதம் வரை இல்லை, அதுக்குரிய கட்டணம் செலுத்த இல்லை, அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் சொல்லித்தர மாட்டோம் என்று சொல்ல இல்லை. இன்றைக்கு அந்த குழுவில் நிறைய விடயங்கள் பகிர்ந்திருக்கிறது. அதனோடு பல பேருக்கு இன்றைக்கு படிக்கிற ஐடியாவே போயிருக்கும் என்று நினைக்கிறேன். இவ்வளவையும் படிக்க வேணுமா என்று சொல்லி. ஆனால் ஆர்வமுடையவர்கள், விடாமுயற்சி உள்ளவர்களுக்கு ஏறத்தாழ 40 நாட்கள் இருக்கு. ஒரு பாடத்துக்கு 8 நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட போதுமானது. பல விடயங்கள் நீங்கள் அறிந்தவை, நீங்கள் அறியாத விடயங்கள் குறைவு. அப்போ இயலமான வரைக்கும் உங்களுடைய செயலமர்வில் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகள் நீங்கள் அறியாத பாகங்களை பார்ப்பதாக இருக்கும். நான் செஷனுக்குள்ள போக முன்னுக்கு இது முதல் நாள் செயலமர்வு, புதிதாக பலர் இருக்கிறார்கள் என்பதனால ரெக்கார்டிங்கில் வச்சுக்கொண்டே சொல்லுகிறேன். நிதி ஒழுங்கு விதிகளினுடைய சில அத்தியாயங்கள், 1ஆம் அத்தியாயம், 3ஆம் அத்தியாயம், 4ஆம், 5ஆம், 6ஆம் அத்தியாயங்கள், அதுபோல ஒழுக்காற்று நடவடிக்கைகள், சம்பளம், பொது சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள், விடுமுறைகள், லீவு என்று சொல்லுவோமே, லீவு அல்ல விடுமுறைகள், இது போன்ற விடயங்கள் ஏற்கனவே நான் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்த காணொளிகளையும் ஒளிப்பதிவுகளையும் ரெக்கார்டிங் வீடியோ அண்ட் ஆடியோ உங்களுக்கு இந்த குழுவில் தொடர்ச்சியாக பகிர்வேன். அதை ஒரு செயலமர்வு நடைபெறுவதாக கருதி கொண்டு நீங்கள் பயணம் செய்கிற போது ஒலி வடிவத்திலும் ஒரு இடத்துல இருந்து பார்க்கிற போது வீடியோவாகவும் காணொளி வடிவத்திலையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுபோல அலுவலக நடைமுறைகள், அலுவலக முகாமைத்துவம் சார்ந்தும் ஓரளவு எளிமையான விடயங்கள் ஏற்கனவே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய பரீட்சைகளுக்கு கற்பிக்கப்பட்டவை. ஆனால் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டவை என்பதற்காக உங்களுக்கு அது பொருத்தமற்றது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒளிப்பதிவுகள் என்று தொடர்ச்சியாக நாளை இயலுமான வரைக்கும் பகிர்ந்து கொள்வேன். ஒரு நாளைக்கு இந்த 2 மணி நேரத்தில் மட்டும் படித்து நீங்கள் வெற்றி அடைவது கடினமானது. இயலாதது என்கிற வார்த்தையை நான் சொல்லவில்லை. ஏறத்தாழ இயலாது என்பதற்கு அண்மித்த கடினமானது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்க முயற்சி செய்ய வேண்டும். இது சின்ன விஷயம், இது பெரிய விஷயம் என்று சொல்லி எதையும் தட்டி கழிக்காமல் இயலுமான வரைக்கும்
குரல் ஒளிப்பதிவுகளையும் காணொளிகளையும் உங்களுடைய பயண நேரத்தில், ஓய்வு நேரத்தில், வீட்டில் வேலை செய்கிற நேரத்தில், எல்லா நேரத்திலையும் கேளுங்க. கொப்பி பேனா வச்சு எழுத வேணும் என்று இல்லை. அது தன்னுடைய பாட்டில் உங்களுடைய ஞாபக அடுக்குகளில் போய் பதிஞ்சு கொள்ளட்டும். இப்ப இருந்து தொடங்கினீங்கள் என்றால் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் என்பவர்கள் இது நல்ல ஆரம்பம். இன்றைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம். இன்றையிலிருந்து அதை தொடங்கலாம். ஏற்கனவே கற்றவர்கள் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் முன்னோக்கி ஓடலாம். இப்ப இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இன்னும் தாமதமாக இணைந்தவர்கள் அந்த குழுவில் மிகவும் தாமதமாக இன்றைக்கு 8 மணிக்கும் தகவல் தந்தவர்களுக்கு அதை பகிர முடியவில்லை. நேரத்தோடு இணைந்தவர்களுக்கு நான் அந்த குழுவில் பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் செப்டம்பர் மாத குழுவில் ஏற்கனவே இணைந்திருந்தால் அவர்களிடமிருந்து கேட்டு அதனை பகிர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க யாருக்கும் கொடுக்கலாம், நான் தடுக்க மாட்டேன். சரிதானே? எனக்கு தெரியும் நீங்க மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வது, குழுவாக இருந்து கற்றுக்கொள்வது, அது எல்லாம் எனக்கு ஒரு நெருக்கடியும் இல்லை. என்னட்ட நேரம் வந்தால் அவர்கள்ட்ட இருந்து ஒரு கட்டணத்தை பெற்றுக்கொள்வேன், அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு வெறும் காசு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. சரி, இப்போ சேலம் அவர்களுக்குள்ள போகும். சரிதானே? இதுல இந்த வினாத்தாள் இலங்கை நிர்வாக சேவைக்குரியது என்று சொல்லப்பட்டு பெருகை நடைமுறைகளினுடைய ஒரு பகுதி நாங்கள் முதலாவது வினாவோடு வைத்து பார்த்திருக்கிறோம். அந்த பகுதியை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது காசோலைகள் தொடர்பாக முழுமையாக பேசி இருக்கிறோம். இனி காசோலை பற்றி எதுவும் பேச மாட்டோம். மூன்றாவது வினா, அதுவும் பெருகை நடைமுறை தொடர்பாக ஒரு சிறிய பகுதி, நிதி ஒழுங்கு விதியில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த பகுதியை பார்த்துட்டோம். நாலாவதும் பெருகை நடைமுறை தொடர்பானது. ஐந்தாவது பொருள் கணிப்பீட்டு நடைமுறை. நாங்கள் போர்ட் ஆஃப் சர்வே என்று சொல்லுவோம். களஞ்சியம் மற்றும் ஆண்டு சுற்றாய் என்பவற்றை உள்ளடக்கியதாக தற்பொழுது கலந்துரையாடி வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அந்த சேலம் அலுவல ஏற்கனவே கலந்துரையாடிய விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதற்கு காணொளி இருக்குது, பயப்பட தேவையில்லை. 2 வகையான சுற்றாய்வு சபைகள் தொடர்பாக நாங்கள் முழுமையாக ஆராய்ந்து முடித்திருக்கோம். ஆண்டு சுற்றாய்வு சபை, 4 சுற்றாய்வு சபைகளும் பேசிட்டோம். ஆண்டு சுற்றாய்வு சபை மற்றும் தொடர்ச்சியான சுற்றாய்வு, பயன்படுத்தப்பட முடியாத பொருட்களுக்கான சுற்றாய்வு சபை, அவ்வப்போது நடத்தப்படுகிற பரீட்சார்த்த சுற்றாய்வு சபை என்கிற 4 வகையான சுற்றாய்வு சபைகளும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற படிவங்கள், அந்த அறிக்கையின் மீது திணைக்கள தலைவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்பது தொடர்பாகவும், அந்த சுற்றாய்வு சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அவர்களுடைய கடமைகள், பொறுப்புகள் என்பவை தொடர்பாக எல்லாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னொரு விடயத்தை நான் திரும்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பல பேர் அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளாம இருக்கிறது. ஒரு திணைக்களம் அல்லது ஒரு நிறுவனம் தனக்கு வேண்டிய இருப்பு பொருட்களை பெறுவதற்கான வழிமுறைகள் என்று கேட்கப்பட்டால் பல பேர் பெருகை முறைகளைத்தான் எழுதுகிறவர்கள் உண்டு. ஒரு நிறுவனம் பொருட்களை பெறுவதில் எவ்வாறான அனுமதிக்கப்பட்ட முறைகள் இருக்கிறது என்றால், சர்வதேச திறந்த போட்டி விலை கேள்வி, தேசிய திறந்த போட்டி விலை கேள்வி என்று பெருகை முறைகளை எழுதுகிறவர்கள்லாம் உண்டு. அப்போ கவனமாக பார்க்கணும். இந்த பகுதியை நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்காக ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். நிதி ஒழுங்கு விதி 717 திணைக்களம் ஒன்று தனக்கு தேவையான இருப்பு பொருட்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்ட சாதாரணமான முறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாதாரணமான முறைகளில் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது, கொள்வனவு மதியுரை சேவை கூறிடமிருந்து தேவை பட்டியல்கள் மூலமாக பெறுவது. கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடமிருந்து தேவைப்பட்டியல் மூலமாக பெறுவது. இரண்டாவது, அரசாங்க கைத்தொழில் நிர்வாகங்கள். நிர்வாகங்கள் என்பது இன்ஸ்டிடியூஷன் ரெண்டு வச்சுக்கொள்ளலாம். அரசாங்க கைத்தொழில் நிர்வாகங்களில் இருந்து பெறுவது. மூன்றாவது, அரசாங்க கைத்தொழில் கூட்டு தாபனங்களில் இருந்து பெறுவது. அரசாங்க கைத்தொழில் கூட்டு தாபனங்கள் இருந்து பெறுவது. இங்கு சொல்லப்பட்ட இந்த 3 விடயங்களை தாண்டி 4வதாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அரசாங்கத்தின் அங்கீகரித்த வெளிநாட்டு முகவர் ஒருவரிடமிருந்து பொருள் தெரிவித்தல் பட்டியல் மூலமாக பெறுகிறது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களிடமிருந்து பொருள் தெரிவித்தல் படிவத்தில் பெறுவது. அவ்வாறு பெறுவதாக இருந்தால் மேலே சொல்லப்பட்டபடி இலங்கையில உற்பத்தி செய்யப்படாததாக இருக்க வேணும். கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடம் கையிருப்பில் இல்லாததாகவும் இருக்க வேணும்.
இலங்கையில உற்பத்தி செய்யப்படாதது வெளிநாட்டு பொருள் என்றால் கூட நேரடியாக அரசாங்கத்தை அங்கீகரித்த வெளிநாட்டு முகவர்கிட்ட போக தேவையில்லை. கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறிடம் இருக்கிறதா என்று பார்க்க வேணும். அவர்கள்ட்ட இருந்தால் அங்கதான் வாங்கவும். அவர்களிடமும் இல்லை, உள்நாட்டில வேறு இடங்கள்ல வாங்கவும் இயலாது என்றால் அரசாங்கத்தின் அங்கீகரித்த வெளிநாட்டு முகவர் ஒருவரிடமிருந்து பெறுதல் வேண்டும். இங்க மேல சொல்லப்பட்ட 3 விடயங்கள், கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறு, அரசாங்க கைத்தொழில் நிர்வாகங்கள், அரசாங்க கைத்தொழில் கூட்டு தாபனங்கள் ஆகியவற்றிலிருந்து பெற இயலாத போது, இந்த 3 வழிமுறைகளிலும் பெற இயலாத போது இன்னொரு வழிமுறையாக அரசாங்கத்தில் அங்கீகரித்த வெளிநாட்டு முகவர்களை நாடலாம். அதற்கு வழி இலங்கையில் இல்லாததாக இருக்க வேண்டும். இலங்கையில உற்பத்தி செய்யப்படாதது, கொள்வனவு மதியுரை சேவைகள் கூறின் கையிருப்பில் இல்லாததாக இருந்தால் அங்கீகரித்த முகவரிடம் போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர மேலே சொல்லப்பட்ட ஆனா அவன் ஈனா ஆகிய இடங்கள்ல இல்லை என்றால் பொருத்தமான பெருகை நடைமுறை ஒன்றின் கீழ் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தொடக்கம் ஈனா வரை கூறிய முறைகளால் இருப்பு பொருட்களை பெற முடியாவிட்டால் அவை கேள்வி நடைமுறை மூலமாக பெறப்படுதல் வேண்டும். இப்ப உங்களுக்கு விளங்குதா? அரசாங்க நிறுவனம் ஒன்று தன்னுடைய பொருட்களை பெறுவதற்கான தெரிவுகள்ல 5வது தெரிவாக அல்லது 4வது தெரிவுகளில் ஒன்றாக, 4வதா 2 தெரிவு இருக்கு. அங்கீகரித்த வெளிநாட்டு முகவர் ஒருவரிடமிருந்து பெறுதல், இங்கு இன்னொரு தெரிவு இருக்குது, கேள்வி நடைமுறைகளின் மூலமாக பெறுதல். தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவர் இந்த கருதப்பட்ட இருப்பு பொருட்களை கேள்வி நடைமுறை மூலம் பெறுவதென தீர்மானித்தால் அவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஞாபகம் வச்சிருங்க, ஒரு நிறுவனம் பொருட்களை களஞ்சிய பொருட்களை பெறுவதற்காக சாதாரணமான முறைகள் அவை என்று கேட்ட உடனே நீங்கள் பெருகை முறைகளை எழுதி போடக்கூடாது, அவதானமாக இருக்க வேண்டும். சரி, இப்ப இதை பார்க்கிற நேரத்திலேயே நான் உங்களுக்கு சில விடயங்களை சொல்லிட்டு போக வேணும். இயலுமானால் நீங்களும் அதனை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். அதற்குரிய புத்தகங்களை ஏற்கனவே பகிரப்பட்டிருக்கு, திரும்ப உங்களுக்கு பகிர்கிறேன். பெருகை முறைகள் நாங்கள் பார்த்தோம், சரிதானே? 10 பெருகை முறைகள், இறுதியாக வந்த பெருகை வழிகாட்டி, பெருகை கைநூல் என்பவற்றில் குறித்துரைக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த பெருகை முறைகளை பார்க்க வேண்டும். பெருகை முறைகளை பார்க்க போது ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்திருங்க. அந்த பெருகை முறை என்றால் என்ன என்பது தொடர்பான வரைவிலக்கணம் கடந்த கால காணொளிகள் ஒரு வளவாளர்கள் கற்பித்திருந்தால் அந்த காணொளிகள் தொடர்பாக பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இந்த பெருகை நடைமுறை, கைநூல், வழிகாட்டி என்பவை வருவதற்கு முன்பாக பழைய முறைமைகளை கற்பிக்கப்பட்ட காணொளிகள் அல்லது அதற்குரிய பாடக்குறிப்புகள் இருக்கும். அது சில வேளைகளில் உங்களை தவறாக வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்கள் மூல நூலை படிக்கிறது தான் நல்ல. ஒரிஜினல் மெட்டீரியலை படிக்க வேணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை படிக்க வேணும். பெருகை வழிகாட்டி மற்றும் பெருகை கைநூல், அதுல மனுவல் என்கிறது கைநூல் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. நான் நேற்று இன்று அண்மித்த நாட்கள்ல பார்க்க இல்லை, ஆனால் கடந்த காலத்தில் அது இங்கிலீஷ்ல தான் இருந்தது. கைட்லைன் தமிழ்ல இருக்குது. அந்த 2ஐயும் நான் உங்களுக்கு பகிர்ந்து விடுகிறேன். நீங்கள் ஒவ்வொரு பெருகை முறை தொடர்பாக 3வது அத்தியாயத்துக்கு போயிட்டு நான் சொல்லுகிற விடயங்களை கொஞ்சம் குறிப்படுத்தி படிக்க முடியுமா என்று பாருங்க. ஒரு பெருகை முறையை தீர்மானிப்பதற்கான காரணிகள் எவையாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கும். நாங்கள் பார்ப்போம், உங்களுடைய கற்றலுக்காக சொல்லுகிறேன். 2வது பெருகை முறைகள் எவை என்று பார்க்க வேணும். பெருகை முறையை தெரிவு செய்கின்ற அல்ல தீர்மானிக்கின்ற காரணிகள் எவை, பெருகை முறைகள் எவை. உதாரணமாக சர்வதேச திறந்த போட்டி கேள்வி. சர்வதேச திறந்த போட்டி கேள்வி எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பின்பற்றப்பட வேண்டும்? சரி, அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அதையும் பார்க்க வேணும். ஒவ்வொரு பெருகை நடைமுறையின் போதும் உள்நாட்டு கேள்விதாரர்களுக்கான முன்னுரிமை வழங்கல் பற்றிய விடயத்தையும் பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த இடத்துல உள்நாட்டு கேள்விதாரர்களுக்கு எவ்வகையில் முன்னுரிமை வழங்கப்படலாம், வழங்கப்படலாமா, அப்படி வழங்குவதாக இருந்தால் அதற்கான வரையறைகள் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன என்கிறதையும் பார்த்து கொண்டா போதுமானது. மிக ஆழமாக அதை படிக்கிறதுக்கு காலம் போதாது. எங்கள்கிட்ட இருக்கிற இந்த 40 நாட்கள்ல பெருகை நடைமுறையோடு மட்டும் இருந்தால் நிதி ஒழுங்கு விதிகள்ல நிறைய விஷயம் படிக்க வேண்டி இருக்கு. அப்போ பெருகை நடைமுறைகள்ல நீங்கள் இனி நாங்கள் பார்க்க போறது பெருகை குழுக்கள்.
மற்றும் பெருகை முறைகள், இந்த 2 விடயங்களையும் அடுத்த செயலமர்வுக்குள்ள நாங்கள் நிறைவு செய்யலாம் என்றும் அடுத்த செயலமர்வுகளையும் நிறைவு செய்ய வேண்டும். நிறைவு செய்தால்தான் நிதி ஒழுங்கு விதிகளில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக விரவி கிடக்கின்ற விடயங்களை முழுமையாக பார்த்து முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, 3, 4, 5, 6 என்பவை தொடர்பாக பொருத்தமான ஒளிப்பதிவுகளுக்கு ஊடாகவும் நீங்கள் நகர வேணும். நாங்கள் விரைந்த வேகத்தில் பார்ப்போம். கொஞ்சம் சுலோவா கதைக்கிறேன் என்று யோசிக்காதீங்க. சரி, இப்போ இந்த இருப்பு பொருட்கள் தொடர்பாக பெருகை முறைகள் எங்கள்கிட்ட நிலுவையில் இருக்கு, அதை வச்சுக்கோ. சரிதானே? அந்த பகுதியை பார்த்தால் பெருகை முடிஞ்சிடும். அடுத்தது இதுல முக்கியமா இன்னொரு நாங்கள் சொல்லுகிறது இருப்பு பொருள் விதிகள் என்று சொல்லி ஒரு விடயம். பெரும்பாலும் கட்டுரை கேள்வியாக கேட்கிறவர்கள் இலங்கை நிர்வாக சேவை ஆக்களுக்கும் கேட்பார்கள், சுப்ரா ஆக்களுக்கும் கேட்பார்கள். இருப்பு பொருள் விதிகள் என்று சொல்லி, இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்ன, அதை யார் ஆக்குவது, அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேண்டும் என்கிறது ஒரு பெரிய கட்டுரை கேள்விக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். முதல்ல இருப்பு பொருள் விதிகள் ஆக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம். பெருந்தொகையான இருப்பு பொருட்களை வைத்திருக்கின்ற திணைக்களங்கள் அல்லது உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பழுதுபார்த்தல் பணிகளில் ஈடுபடுகின்ற திணைக்களங்கள் அது தொடர்பான இருப்பு பொருட்களை வைத்திருக்கின்ற போது, பழுதுபார்த்தல் தொடர்பாக என்றால் அதற்கான உதிரி பாகங்கள் போன்றவற்றை, உராய்வு நீக்கிகள், உதிரி பாகங்கள் போன்றவற்றை பெருமளவில் அவர்கள் கொள்வனவு செய்து வைத்திருப்பார்கள், மெக்கானிக்கல் ஷாப் பண்ணீங்களே. இப்போ பெருந்தொகையான இருப்பு பொருட்களை வைத்திருக்கின்ற திணைக்களங்கள், பொருட்களை உற்பத்தி செய்கின்ற திணைக்களங்கள் அல்லது பழுதுபார்த்தல் வேலையில் ஈடுபட்டுள்ள திணைக்களங்கள், அங்கு உத்தியோகத்தர்கள் களஞ்சிய பொருட்களை கையாள்வது தொடர்பாக அவர்களை வழிநடத்துவதற்கு பொருத்தமானதும் போதுமானதுமான விதிகளை வகுத்துக் கொள்ளுதல் வேண்டும். பொருத்தமானதும் போதுமானதுமான விதிகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி படித்து வைத்திருக்கிற போது அந்த கேள்வி வரும், இருப்பு பொருள் விதிகள் யாரிடம் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை கவனிக்காம போயிருக்கோம். இப்ப இங்க இது ஆக்கப்படும் போது யாரிடம் ஆலோசனை பெறப்பட வேண்டும், ஆக்கப்பட்ட பின்னர் யாரிடம் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மற்றும் கணக்காய்வு திணைக்களத்துடன் ஆலோசனை செய்து இருப்பு பொருள் விதிகள் தயாரிக்கப்படுதல் வேண்டும். தயாரிக்கப்பட்ட பின்னர் திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுதல் வேண்டும். பொருத்தமான விடயங்களோடு கீழே சொல்லப்படுகிற விடயங்கள் இயலுமானவரை, பொருத்தமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் கீழே குறிப்பிடப்படுகிற விடயங்கள் இருப்பு பொருள் விதிகளில் உள்ளடக்கப்படுதல் வேண்டும். இது ஒரு முன்னுரையாக நாங்கள் இந்த விடயத்தை புரிந்து வைத்துக் கொள்ளலாம். முதல் இதை யார் செய்ய வேணும், எப்படி செய்ய வேணும், அப்படி அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், உள்ளடங்க வேண்டிய விடயங்கள் இவை என்கிற 4 தலைப்புகளை இதுக்குரிய கேள்வியே விடையாக நீங்கள் எழுதி கொள்ள முடியும். பெருந்தொகையான இருப்பு பொருட்களை வைத்திருக்கின்ற திணைக்களங்கள், உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற திணைக்களங்கள், பழுதுபார்த்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள திணைக்களங்கள் போன்றவை அங்குள்ள திணைக்கள உத்தியோகத்தர்கள் களஞ்சிய பொருட்களை கையாளும் விடயத்தில் அவர்களை தகுந்த முறையில் வழிநடத்துவதற்காக போதியதும் பொருத்தமானதுமான விதிகளை வகுத்தமைத்தல் வேண்டும். அவ்வாறு விதிகள் உருவாக்கப்படுகின்ற போது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடனும் கணக்காய்வு திணைக்களத்துடனும் ஆலோசிக்கப்பட்டு இவ்விதிகள் ஆக்கப்படுதல் வேண்டும். அவ்வாறு ஆக்கப்பட்ட விதிகள் திரைசேரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகாரம் பெறப்பட வேண்டும். பொருத்தமான நிதி ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக இருப்பு பொருள் விதிகளின் கீழ் ஏனைய விடயங்களோடு கீழே கூறப்படுகின்ற விடயங்கள் பொருத்தமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளடக்கப்படுதல் வேண்டும். இங்க நிறைய இருக்கிற மாதிரியாக இருக்கும், நீங்கள் அப்படி பார்த்து யோசிக்க தேவையில்லை. உண்மையில இதுல இருக்கிற விடயங்களுடைய எண்ணிக்கை 12 தான் இருக்குது. அதுக்குள்ள பிறகு உதிரியாக நாங்கள் நிறைய விடயங்களை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் 12 விடயங்கள் இருக்கிறது. அந்த 12 விடயங்களையும் நான் எளிமைப்படுத்தி உங்களோட பேசுகிறேன். உண்மையில இது ஒரு பெரிய கேள்வி, என்ன பெரிய கேள்வி. அதை அப்படியே கேட்பார்கள், கேட்டால் அப்படியே தான் கேட்பார்கள். இருப்பு பொருள் விதிகள் என்றால் என்ன, அதில் உள்ளடங்குகிற முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொல்லி சாதாரணமா இவி எக்ஸாம்கள்லாம் கேட்டுருக்காங்க. நீங்கள் இதை மிக கடினமான விடயமாக எடுக்கக்கூடாது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஆரம்ப தரங்கள் இருப்பவர்களுடைய வினைத்திறமகான் தலைப்பரீட்சைகளில் இது வினவப்பட்டிருக்கு.
அப்ப முதலாவது இந்த சொல்லப்படுகிற விடயங்களுக்கான நடைமுறைகள் வகுத்தமைக்கப்பட வேண்டும். முதலாவது விடயம், இருப்பு பொருளோடு தொடர்புடைய கர்மங்களுக்கான நடைமுறைகளை வகுத்தமைத்துக் கொள்ளல். இருப்பு பொருள் விதிகள்ல முதலாவது விடயம் என்ன சொல்லுகிறோம்? இருப்பு பொருளோடு தொடர்புடைய கர்மங்களை அல்லது கர்மங்களுக்கான நடைமுறைகளை வகுத்து கொள்ளுதல். அந்த கர்மங்கள் என்ன என்று சொல்லி இனி பார்த்தோம் என்றால் இது எழுதுறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இருப்பு பொருட்களை பெறுதல், கட்டுக்காப்பு செய்தல், ஏற்ற வகையில் வழங்கல் மற்றும் முடிவு செய்தல் ஆகியவை. திருப்தியாக களஞ்சியப்படுத்தல். இருப்பு பொருட்களை விற்பனை செய்வதால் பெறப்படுகின்ற பணத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சேகரித்தல் போன்ற நடவடிக்கைகள். இருப்பு பொருட்களுக்கான கணக்கீடு, ஒப்பாய்வு செய்தல் ஆகிய நடைமுறைகள். பாருங்க, இருப்பு பொருட்களோட இவ்வளவு விஷயமும் தரும் என்று எங்களுக்கு தெரியுது. முதலாவது, இருப்பு பொருட்களை கையாளும் விடயங்கள் தொடர்பிலான நடைமுறைகளை வகுத்தமைத்துக் கொள்ளுதல். இப்படி எழுதக்கூடாது, கவனம். சரிதானே? நான் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக முதல் எளிமையான வடிவத்துல சொல்லுகிறேன். ஆனால் எழுதுகிற போது இதுல இருக்கிற மாதிரியான சரியான வடிவத்திலே எழுத வேண்டும். ஒரு சட்ட வடிவம் தானே, அப்படியே எழுத வேண்டும். இப்போ முதலாவது, இருப்பு பொருட்களோடு தொடர்புடைய அல்ல இருப்பு பொருட்களை கையாளுதல் தொடர்பான நடைமுறைகள் உள்ளடக்கப்படும். அந்த நடைமுறைகள் என்ன? இருப்பு பொருட்களை பெறுதல், ஒப்புக்கோடல் செய்தல், கட்டுக்காப்பு செய்தல், ஏற்ற வகையில் முடிவு செய்தல் என்பவற்றுக்கான முறைமை. திருப்தியான களஞ்சியப்படுத்தலுக்கான நடைமுறை. இருப்பு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் பணத்தை ஏற்றுக்கொள்ளல், சேகரித்தல் தொடர்பான நடைமுறைகள். இருப்பு பொருட்களின் கணக்கீடு மற்றும் ஒப்பாய்வு செய்யும் நடைமுறை ஆகியவற்றை எல்லாத்துக்கும் செய்து கடைசியா நடைமுறை என்கிற பயனிலையோடு முடிக்கிறார். நாங்கள் அந்த விதமாக எழுதி கொள்ளலாம். இனி உங்களுக்கு அது விளங்கிடும். நான் நேரம் மெனக்கெடுத்த இல்லை. அப்ப முதலாவது, இருப்பு பொருட்களின் கையாளுகை, கணக்கீடு தொடர்பான நடைமுறைகள் என்பதாக இருக்கும். இதுல இருக்கிற மாதிரி நீங்கள் 1, 2, 3, 4 என்று எழுதினால் மிகச்சிறந்தபடியாக இருக்கும். இருப்பு பொருட்கள் பெறுதல், ஒப்புக்கோடல் செய்தல், கட்டுக்காப்பு செய்தல், ஏற்ற வகையில் முடிவு செய்தல் ஆகிய முறைமைகள். திருப்தியான களஞ்சியப்படுத்தல். இருப்பு பொருட்கள் விற்பனை செய்தல், அதனால் பெறும் பணத்தை ஏற்றுக்கொள்ளல், சேகரித்தல். இருப்பு பொருட்களின் கணக்கீடு மற்றும் ஒப்பாய்வு ஆகியவற்றுக்கான நடைமுறைகள் இருப்பு பொருள் விதிகளில் உள்ளடங்கும். இது முதலாவது படி. அடுத்த இரண்டாவது, பொருத்தமற்ற நடைமுறைகளை தடுப்பதற்கான வழிமுறை. ஒரு முறையற்ற கர்மங்களை தடுப்பதற்கான வழிமுறை அதுக்குள்ள உள்ளடக்கப்பட வேண்டும். முறையற்ற கர்மங்களை தடுப்பதற்கான வழிமுறை என்று அப்படி எழுதக்கூடாது. ஆனா ஆவன்னா அதுதான் சொல்லுது. சரிதானே? இருப்பு பொருட்களின் குறைவான ஏற்றுக்கொள்ளல், மிகையான வழங்கீடு. இருப்பு பொருட்களின் குறைவான ஏற்றுக்கொள்ளல், மிகையான வழங்கீடு. இப்போ ரிசிப்ட்லேயோ அல்லது அந்த கன்சைன்மென்ட் நோட்லேயோ இருக்கிறத விட குறைவாக எடுக்கிறது. பில்லில் கூட இருக்கும், வாங்கைக்குள்ள கவனக்குறைவாக அதை விட குறைவாக பெற்றுக்கொள்ளுதல். அதே போல கொடுக்கைக்குள்ள 5 கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக 8 கொடுக்கிறது. அப்ப இருப்பு பொருட்களின் குறைவான ஏற்றுக்கொள்ளலும் மிகையான வழங்கீடு. இருப்பு பொருட்களை மேலதிகமாக கையிருப்பில் வைத்திருத்தல், அதனால் அவை சீர்கெடுதல், திரளுதல், ஆவியாதல், வீணாதல் போன்றவை. அனாவசியமான கையாளல் மற்றும் ஏற்றி இறக்கல் முதலிய கருமங்கள். களவு, சிறு களவு, கையாடல் போன்றவற்றை இவ்வளவுக்கும் சொல்லி போட்டு பொதுவாக எழுதப்படும் தடுப்பதற்கான நடவடிக்கை, அதாவது தடுப்பதற்கான காப்பு முறை அங்க இருக்க. சரிதானே? முதலாவது கையாளல் முறை, இரண்டாவது சில பொருத்தமற்ற விளைவுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான முறைமை. இருப்பு பொருட்களின் குறைவான ஏற்றுக்கொள்ளல், மிகையான வளங்கள், மேலதிகமாக வைத்திருப்பதால் அவை சீர்கெடுதல், வீணாதல், திரளுதல், அனாவசியமான கையாளல், ஏற்றி இறக்கல், களவு, சிறுகளவு கையாடல் போன்றவற்றை தடுப்பதற்கான காப்பீட்டு முறைகள் அங்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, இருப்பு பொருட்களின் பாதுகாப்பு முறைமை. 4, எளிதாகவும் உடனடியாகவும் இலகுவாகவும் உடனடியாகவும் ஒப்பாய்வு செய்யக்கூடிய வகையில் கட்டுக்காப்பில் உள்ள பொருட்களை முறைப்படி ஒழுங்குபடுத்துதல். எளிதாக, விரைவாக, சிக்கனமாக கையாளுவதற்கு வேண்டிய உபகரணங்கள் உட்பட பொருத்தமான களஞ்சிய முறைமை. மேலே இங்க 5வதாக சொல்லுகிறது பொருத்தமான ஒரு களஞ்சிய முறைமை. அதாவது எளிதாக, விரைவாக, சிக்கனமாக கையாள்வதற்கு வேண்டிய உபகரணங்கள் உட்பட
திருப்தியான போதிய உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல், அவற்றை தக்க முறையில் பேணி காத்தல், உரிய பதிவேடுகளை பயன்படுத்துதல், கையிருப்பு பதிவேடுகள், பொருட்பதிவேடுகள், புற பதிவேடுகள் முதலியவற்றை எழுதி வைத்து பேணுதல். களஞ்சியம் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற பதிவேடுகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். முக்கியமான விடயங்களாக கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். களஞ்சியம் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற ஏடுகள் மற்றும் பொருட்களின் பெற்றுக்கொள்ளலுக்கான ஆதாரமாக அமைகின்ற ஆவணங்களவை, பொருட்களின் வழங்கீடுகளுக்கு ஆதாரமாக அமைகின்ற ஆவணங்களவை, இதுல குறிப்பாக பெறுதற்கட்டளை, வழங்கற்கட்டளை மற்றும் பதிவு செய்யப்படாத பொருட்களின் வழங்கல் தொடர்பான பதிவுகள் என்கிற 3 வகையான விடயங்களை உள்ளடக்கியதாக அழகா பார்த்திருக்கிறோம். கடந்த காணொளிகளை பார்க்கிற போது கொஞ்சம் அவற்றின் மீது கூடுதலான கவனம் எடுங்க. சரிதான். அப்ப உரிய வகையிலான பதிவேடுகளை எழுதி வைத்து பேணுவது. பொருட்கள் கையளிக்கும் போது அது தொடர்பான பதிவுகள் உத்தியோகத்தர்களுக்கு, கிளைகளுக்கு, அரசாங்க கரும பயன்பாட்டுக்காக தற்காலிகமாக பொருட்களை கையளிக்கின்ற போது, நிரந்தரமாக கையெழுத்துல வழங்கீடுகளுக்குள்ள பதிஞ்சிடுவோம். இசு ஆர்டர் போட்டு ரிசிப்ட் ஆர்டர் எடுத்து கட்டிடுவோம். இது அப்படி இல்லை. குறிப்பிட்ட உத்தியோகத்தர்கள், கிளைகள் அல்லது பிரிவுகள், அலகுகள் என்பவற்றுக்கு அரச கர்ம பயன்பாட்டுக்காக தற்காலிக கட்டுக்காப்புக்காக பொருட்கள் கையளிக்கும் போது அவற்றுக்கான வழங்கல்களை நிலைப்படுத்துகின்ற வழிமுறை. தற்காலிகமாக கொடுத்து அப்படி பதிஞ்சு வைக்கிறது. இருப்பு பொருட்களின் பெருகை முடிவு செய்தலை கணக்கீடு செய்கின்ற முறைமை. முடிவு செய்தல் என்பது டிஸ்போசல் செய்தல். இருப்பு பொருட்களின் பெருகை மற்றும் முடிவு செய்தலை கணக்கீடு செய்தல். இருப்பு பொருள் பதிவேடுகளையும் கணக்குகளையும் சரிபார்க்கிறது. அதை உருப்படியாக சரிபார்த்தல், பிசிக்கல் செக்அப், உருப்படியாக சரிபார்க்கிற முறைமை. இருப்பு பொருட்களை அனுப்புதல், ஒப்புக்கோடல் செய்தல், வழங்குதலும் அதனை உரிய வகை அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிறது. சரியா. நிறைவாக இந்த விடயங்களோடு தொடர்புபட்ட உத்தியோகத்தர்களுடைய பொறுப்பு 12வது இருப்பு பொருட்களை கொள்வனவு செய்பவர், இருப்பு பொருட்களை அங்கீகரிப்பவர், இருப்பு பொருட்களை ஏற்றுக்கொள்பவர், பெற்றுக்கோடல் மற்றும் கட்டுக்காப்பு, பாதுகாப்பு என்பவற்றுக்கு பொறுப்பாக இருக்கிறவர், இருப்பு பொருட்களின் விற்பனை அல்லது வழங்கீடு அல்லது வேறு வகையாக அதனை முடிவு செய்தல், டிஸ்போஸ், கையாளல், ஏற்றி இறக்க. இந்த விடயங்களோடு தொடர்புபட்ட உத்தியோகத்தருடைய பொறுப்புகள். அவன்ன்றது அவ்வளவையும் பார்க்கிற போது அதுக்குள்ள 6 விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த 6 கர்மங்களையும் செய்கிற உத்தியோகத்தர்களுடைய பொறுப்புகள் அங்க இருக்கும். இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு களஞ்சிய விதி கொண்டு தாவிக்கப்பட வேண்டும். கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. எஸ்எல்ஏஸ்காரர் கேட்கிறதா இருந்தால் சில ஒரு கதையை சொல்லி போட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு களஞ்சிய விதியை எழுத வேண்டி இருக்குது. அந்த களஞ்சிய விதியில முக்கியமாக உள்ளடக்க வேண்டியவை எவை, சரிதானே? அந்த களஞ்சிய விதி தயாரித்தல் மற்றும் அவை உள்ளடக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களை சொல்லுங்கோ என்று சொன்னா, முதல் யார் உருவாக்க வேணும் என்று நீங்க சொல்ல வேணும். 2வது அதற்கான ஆலோசனை வழிகாட்டல் யாரிடம் பெறுகிறது, யாரிடம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த விடயங்களை உள்ளடக்க வேண்டியதாக இருக்கும். சில வேளைகள்ல இது பகுதியளவாக உங்கள்கிட்ட வினாக்கள் வினாவப்படலாம். மேலே இருக்கிற மாதிரியாக அந்த 763 முன்னுரை பகுதியை வைத்துக் கொண்டு வினாவப்படலாம். கீழ்ப்பகுதியை சில வேளை எழுத தேவையில்லாமல் கூட இருக்கலாம். அதனால் முழுமையாக இதை ஒரு சரளமா புரிந்து வைத்திருக்க வேணும். ஒவ்வொரு விடயத்தையும் இப்படித்தான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் கேட்கிறது விளங்குது. அப்படித்தான் படிக்க வேணும், ஒன்றும் செய்யலாம். சரி, இதுல இருக்கக்கூடிய விடயங்களை ஓரளவுக்கு நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு அதுதான். நான் இதை கொஞ்சம் உங்களை விட கூடிய தடவைகள் வாசித்திருக்கிறேன். அந்த அனுபவத்துல இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் எளிமைப்படுத்திய விதமாக எழுதி நீங்கள் எளிமையா போயிடாதீங்கோ. இதுல இருப்பது போல எழுதுவதற்கு எந்த வரையில முயற்சி செய்ய வேண்டும். நீ சுப்ராக்களை பொறுத்த வரையில பரீட்சை தெரிஞ்சிட்டது என்கிறதால படிக்கிறதுல ஒரு தீவிரம் ஒன்று இருக்கு. அந்த தீவிரத்தை இதுல காட்டுங்க. சில விடயங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியது இருக்கு, அவற்றை போக வர கேட்டுக்கொள்ளுங்க. சிலது படிக்கத்தான் வேணும், சரிதானே? உபயோகிக்கத்தகாத பொருட்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டோம். அதில் பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காது. பழைய பொருட்கள் அல்லது பயன்படுத்த முடியாத பொருட்களை அகற்றுவது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 756க்கு போக வேணும். அது கொஞ்சம் எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம். அதற்கு முன் இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களோட பார்த்துட்டேன். ஏன்னா 700
55 என்பது ஏற்கனவே கதைத்த விடயம், பொருட்பதிவேடு சமன் செய்தல். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொருட்பதிவேடு சமன் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்பாக 755வது நிதி ஒழுங்கு விதியின் மீது கூடுதலான கவனம் செலுத்த வேணும். நீங்க எல்லாத்தையும் எப்படித்தானே சொல்றீங்கன்னு கேட்க வேண்டாம், இதுல கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். இந்த இருப்பு பொருட்களை கையளித்தல் மற்றும் கையேற்றல் தொடர்பாக எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது நிகழ்கிறது, நான் திருப்பி சொல்ல இல்லை, கடந்த நிறைவு செயலமர்வுல பேசிய விடயம். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது நிகழ்கிறது, கையளிப்பவர் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ன, அல்லது கையளித்தல் தொடர்பான முக்கியமான அம்சங்கள் எவை, கையேற்றல் என்பது தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எவை, அனுமதியோடு விடுமுறை பெறும்போது எவ்வாறான ஏற்பாடுகள், அப்போது கையேற்கும் உத்தியோகத்தருடைய பொறுப்பு எப்படி இருக்கிறது, முன் ஒழுங்கு செய்யாமல் விடுமுறை எடுக்கும் போது அந்த விடய பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிற உத்தியோகத்தருடைய பொறுப்பு தொடர்பாக பார்க்க வேண்டும். இருப்பு பொருட்களை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை தொடர்பாக பார்த்தாங்க. ஒப்புக்கோடல் பத்திரம் அக்னாலஜ்மெண்ட் எவ்வளவு பெறுமதியானது என்று சொல்லி பார்த்தோம். சரிதான். திணைக்களங்களில் உள்ள சுற்றாவி சபைகளை நியமித்தல் என்பது தொடர்பாக இதனுடைய முதற் பகுதிகளை நாங்கள் பார்த்துட்டோம். ஆண்டு சுற்றாய்வு சபைகளை நியமித்தல், ஆண்டு சுற்றாய்வு சபைகளை நியமிப்பவர்கள் யார், நியமிக்கப்படுகிற காலப்பகுதி என்ன, ஆண்டு சுற்றாய்வுக்காக அந்த சபைக்கு வழங்க வேண்டிய ஆவணங்களவை, சபைக்கு இருக்கக்கூடிய ஆண்டு சுற்றாய்வு சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, ஆண்டு சுற்றாய்வு சபையின் பொறுப்பு என்ன, அவர்கள் பயன்படுத்துகிற படிவம் என்ன. சில வேளைகளில் ஆண்டு சுற்றாய்வு சபையோடு சேர்த்து பயன்படுத்த இயலாத பொருட்களுக்கான சுற்றாய்வு சபையும் ஒன்றாகவே நியமிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் 47 படிவத்தையும் பயன்படுத்துவார்கள் என்று பார்த்திருக்கிறோம். ஆண்டு சுற்றாய்வு சபை அறிக்கையின் மீது மேற்கொள்ளப்படுகிற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, பயன்படுத்தப்பட முடியாத இருப்பு பொருட்களின் மீது மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக அழகாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். இப்போ இந்த 756வது சுற்றறிக்கையினுடைய நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 6வது பிரிவு, அதுல பெரிய அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறோமா என்று தெரியல. அதனுடைய 6வது பிரிவு விசேடமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இதுல இருப்பது முழுமையாக மாறி 756வது நிதி ஒழுங்கு விதிகளில் இருக்கக்கூடிய அதனுடைய 6வது பிரிவை நாங்கள் புதுசாக சேர்த்திருக்கிறோம். 5ஓடு அது சரி. சுற்றாய்வு சபைகள் நியமிக்கப்படும் போது அது பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் தொடர்பாக பார்த்ததோடு அது நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இருப்பு பொருட்களை ஒப்பாய்வு செய்வதற்கு திரைசேரியும் கணக்காய்வும் 66 படிவம், உபயோகிக்கத்தகாத இருப்பு பொருட்கள் பற்றிய அறிக்கையை வழங்குவதற்காக பொதுப்படிவம் 47 ஆகியவை பயன்படுத்தப்படும். இந்த இரு வேலைகளையும் ஒரே காலத்தில் செய்ய வேண்டி நேர்ந்தால் திரைசேரி கணக்காய்வு 66 மற்றும் பொதுப்படிவம் 47 ஆகிய 2 படிவங்களையும் பயன்படுத்துதல் வேண்டும் என்கிறதோடு 756வது நிதி ஒழுங்கு விதி நாங்கள் நிறைவு செய்தாங்க. அதன் பின்பாக சபைக்குள்ள பணி, சபைக்குள்ள அதிகாரம் என்பதை பார்த்திருந்தோம். இந்த சுற்றாய்வுக்கான கால ஒழுங்கு இது 756 நிதி ஒழுங்கு விதிகளினுடைய இறுதி பகுதியாக இந்த கால அட்டவணை உட்சேர்க்கப்பட வேண்டும். இது அதற்கு முன்பாக நிதி சுற்றறிக்கைகளாக வெளியிடப்பட்டிருந்தது. 1/2020 சுற்றறிக்கையில கடந்த கால திருத்தங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு திருத்தம் வருகிற போது 756 6ஆம் பிரிவாக இந்த கால அட்டவணை உட்சேர்க்கப்பட்டது. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். நான் அந்த 1/2020 சுற்றறிக்கை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். அதுல கொஞ்சம் புத்தகத்தை படிக்கிற போது இறுதியாகவும் நான் அந்த குழுக்கள்ல பகிர்ந்து நான் நினைக்கிறேன். நிதி ஒழுங்கு விதிகளோடு தொடர்புடைய கம்ப்ளீட் டாக்குமெண்ட் போட்டு சரிதானே. கிடைக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் எனக்கு தனிப்பட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்பினால் நான் அவர்களுக்கு கிடைக்க செய்வேன். அப்ப பாருங்க, இங்க ஆண்டு சுற்றாய்வு தொடர்பான நடவடிக்கைகளினுடைய படிமுறையை நாங்கள் முதல் விளங்கி வச்சுக் கொள்ள வேண்டும். சரிதானே. இது 7 படிமுறைகளுக்கு கூடாக நகரப் போகிறது என்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த 7 படிமுறையை ஞாபகம் இருந்தவை இது. அதே போல நீங்கள் எஸ்டாபிளிஷ்மெண்ட் ப்ரொசீஜர் படிக்கிற நேரத்தில் இடமாற்றம் இப்படியாக சில அத்தியாயங்கள்ல அந்த படிமுறைகளை துல்லியமாக
ஞாபகம் வைத்திருக்க வேணும். அது மட்டுமல்ல, அதற்கான காலப்பகுதியையும் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். படிமுறைகள், ஒவ்வொரு படிமுறையும் அது தொடர்பில் நீங்கள் அது நிகழ்த்தப்பட வேண்டிய காலப்பகுதியையும் சொல்ல வேணும். வேறு விதமாக தீர்மானிக்கப்பட்டால் அன்றி இதுல இருக்கிற திகதியைத்தான் பின்பற்றுவார்கள். அதே போல இடமாற்றம் முக்கியம். பிஎஸ்சி ரெகுலேஷனுக்குள்ள இடமாற்றம், அதுவும் அந்த நடவடிக்கைகளினுடைய படிமுறை ஞாபகம் வச்சிருக்க வேணும். அது நாங்கள் அங்க வரைக்குள்ள பார்ப்போம். சரி, அப்ப இங்க முதலாவது நிதி ஆண்டுக்கான சுற்றாய்வு சபை நியமிக்கப்படுகிறது. அதான முதலாவது. அந்த ஒரு விடயமாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக் கொள்ள வேணும். முதலாவது சுற்றாய்வு சபையினுடைய நியமனம் பாருங்க. அடுத்தது குறித்த நிதியாண்டுக்கான சுற்றாய்வு சபையின் பௌதீக நடவடிக்கைகளை பூர்த்தி செய்தல் என்ற இருப்படுக்கிறது. சுற்றாய்வு சபை நியமனம் முதலாவது. இரண்டாவது இருப்பு எடுக்கிறது. பௌதீக ரீதியான தேவைப்பாடு. கவுன்சிலர், பினான்சியல் வேலை செய்கிறார்கள் என்னோட கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் அப்படி அல்லாமல் சமூக சேவையிலையும் கிராம அபிவிருத்தி பிரிவிலையும் வேலை செய்கிறவர்களுக்கும் இந்த விடயத்தை சொல்லிக் கொடுக்க வேணும் என்பதால இப்படி பேசுகிறேன். சரிதானே? ஃபினான்ஸில் அக்கௌண்ட்ஸில் வேலை செய்கிற, இன்டர்னல் ஆடிட்டில் வேலை செய்கிற எக்ஸ்பர்ட்டாக என்ன பேசிக்கொள்ளக்கூடாது. அப்போது இரண்டாவது சுற்றாய்வு சபை பௌதீக ரீதியான நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மூன்றாவது சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றாய்வு சபை அறிக்கை பெற்றுக்கொள்ள. நான்காவது அந்த அறிக்கைக்கு அமைவாக மிகை அல்லது பற்றாக்குறை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். ஐந்தாவது பயன்படுத்த இயலாத பொருட்கள் தொடர்பாக பொது 47 படிவத்தில் குறிப்பிடப்பட்ட பயன்படுத்த இயலாத இருப்பு பொருட்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அடுத்தது கணக்காய்வாளர் நாயகத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்புறது. அதன் பின்னர் திரைசேரிக்கு அறிக்கை எடுக்க. இந்த மேல் சொல்லப்பட்ட நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டமை தொடர்பாக அரச நிதி திணைக்களம், திரைசேரியினுடைய அரச நிதி திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிக்கை இடுதல் என்கிற 7 கடமைகள் இருக்குது. இந்த 7 கடமையை நீங்கள் காலத்தோட பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். சுற்றாய்வு சபை நியமிக்கப்படுகிறத 2 சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அந்த காலத்தின் அடிப்படையில ஞாபகம் வைத்திருக்க போகிறோம். ஒன்று, இந்த பிராந்திய அலுவலகங்கள் எதுவும் இல்லை, இந்த ஒரு அலுவலகம் தான் இருக்கு. அமைச்சு, திணைக்களம், மாவட்ட செயலகங்கள், அந்த அலுவலகத்தை குறித்துடைய பிராந்திய அலுவலகங்கள் இல்லாவிட்டால் அமைச்சொண்டலோ அல்ல திணைக்களம் ஒன்றுலையோ. மாவட்ட செயலகங்கள் என்பது கச்சேரி என்பதாக இங்க பொருள் கொள்ள தேவையில்லை. நீங்கள் ஒரு அமைச்சுக்கு, திணைக்களத்துக்கு அது ஒரு பிராந்திய ரீதியாக அல்லது மாவட்ட ரீதியாக அவர்களுக்கு அலுவலகம் எதுவும் இல்லை, அவர்களுக்கு ஒரே அலுவலகம் தான் இருக்குது என்றால் எப்படி என்று பார்த்து கொண்டாச்சு. அமைச்சு ஒன்று அல்லது திணைக்களம் ஒன்று தனக்கென மாவட்ட செயலகங்கள், அலுவலகத்தை குறித்துடையதான பிராந்திய அலுவலகங்கள் எதுவும் இல்லாவிட்டால் அங்க மட்டும்தான் கணக்கிடப்படுகிறது. வேறு இடத்துல இருந்து கணக்கு வந்து இதோட சேர்க்க தேவையில்லை. அதான் அது இந்த பொருள். இரண்டாவது, அமைச்சு ஒன்றில், திணைக்களம் ஒன்றில் மாவட்ட செயலகங்கள், அலுவலகத்தை குறித்துடைய பிராந்திய அலுவலகங்கள் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் காலம் கூட கொடுக்கும். நியமனத்திலே அந்த பிரச்சனை இல்லை. சரிதானே? சரி, முதல் தனி அலுவலகத்துக்கு பார்த்து கொண்டு வருவோமே. டிசம்பர் 15 அல்லது அதற்கு முன்னர் யார் நியமிக்கிறவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. சுற்றாய்வு சபை பௌதிக ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்கு முதல். அப்ப நியமனம் வருகிறது அந்த ஆண்டின் டிசம்பர் 15, அந்த ஆண்டினுடைய டிசம்பர் 15 நியமனம். அடுத்த ஆண்டுல ஜனவரி 31க்குள்ள இருப்படுத்தி முடிச்சிட வேண்டும். அடுத்த ஆண்டு ஜனவரி 31க்குள். அடுத்த 10 நாள்ல பிப்ரவரி 10 அறிக்கை கொடுக்க. பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு முன்பாக குறித்த ஆண்டுக்கான சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை பெற்றுக்கொண்டது. அதே மாதத்துல சுற்றாய்வு சபை அறிக்கையினுடைய பற்றாக்குறை மிகை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேணும். பிப்ரவரி 28.
பயன்படுத்த முடியாத பொருட்கள் தொடர்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு மார்ச் 15க்கு முன்னுக்கு நடவடிக்கை எடுக்கும். இந்த அறிக்கை சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்ப வேண்டியது மார்ச் 31ஆம் தேதி. மார்ச் 31ஆம் தேதி கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்படும். நாங்கள் அதை பார்க்குற நேரத்தில் அதன் பிரதி ஒன்றை உடனடியாக அனுப்பி வைத்தல் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் அந்த உடனடியாக என்கிறது இந்த கருத்துல தான் கொள்ளப்பட வேண்டும். சரிதானே? அதுல ஒரு பிரதியை நாங்கள் 4 பிரதிகளில் செய்யப்பட வேணும். ஒரு பிரதியை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்ப வேணும். அதன் பின்பு திருத்தங்கள் இருந்தால் 2 பிரதிகளில் அந்த விடயத்தை நாங்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு கொடுக்க வேண்டும். அவர் அதனை ஏற்று அங்கீகரித்து அது தொடர்பான தன்னுடைய தீர்மானத்தை 2 பிரதிகளில் வழங்குகிற போது நாங்கள் அந்த நடவடிக்கையை இங்கே செய்ய வேணும். ஒரு பிரதியை எங்களுக்கு தெரிவார், ஒரு பிரதியை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்புவார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் உடனடியாக அனுப்புதல் என்று சொல்லி அதன் ஒரு பிரதியை அனுப்புதல் என்பதை நீங்க இந்த காலப்பகுதியை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரிதானே? எல்லாம் முடிஞ்சது என்று அறிவிக்க வேண்டியது ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு அறிவிக்க வேணும். எல்லா வேலையும் முடிஞ்சது என்பதாக. இப்ப இதுல டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள இதை முடிச்சு கொள்ள வேணும். இந்த காலப்பகுதியை பாடமாக்கி வச்சிருங்கோ, மறந்துடாதீங்கோ, இடையிட சொல்லி பாருங்க. சரிதானே? டிசம்பர் 15ல சபையை நிறுவ வேணும். அடுத்த ஜனவரி 31க்குள்ள இருப்படுத்த முடிக்க வேணும். பிப்ரவரி 10க்குள்ள அறிக்கை கொடுக்க வேணும். பிப்ரவரி 28க்குள்ள மிகை பற்றாக்குறை தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேணும். பொது 47 படிவத்தின் மீது மார்ச் 15க்குள்ள நடவடிக்கை எடுக்க வேணும். கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை 31ல கொடுக்க வேணும். கருமங்கள் நிறைவேற்றப்பட்டமை தொடர்பாக ஏப்ரல் 10க்கு முன்னுக்கு திரை செய்திக்கு அறிவிக்க வேணும். இதுவே அலுவலகங்கள் இருக்கிற துணை அலுவலகங்கள், மாவட்ட அலுவலகங்கள், பிராந்திய அலுவலகங்கள் இருக்குமாக இருந்தால் அதனுடைய காலத்தை நாங்கள் திருப்பி ஒரு காதையும் பார்த்தோம். நிறுவுறதுல மாற்றம் வராது. அது டிசம்பர் 15 தான். அதுல மாற்றம் இல்லை. அங்க ஜனவரி 31க்குள்ள இருப்பெடுக்கணும்னு பார்த்து நாங்கள் இங்க துணை அலுவலகங்கள் எல்லாம் இருக்குமாக இருந்தா பௌதிக ரீதியான சரிபார்த்தல் முடிக்கிறதுக்கு காலப்பகுதி கொடுக்கணும். மார்ச் 15ல முடிக்கிறது. மார்ச் 15க்குள்ள அதை முடிப்பார்கள். அடுத்தது சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை பெறுவது மார்ச் 31க்குள்ள எடுக்கணும். மார்ச் 31 சரி, மார்ச் 31ல எடுக்கும். சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கைக்கு அமைவாக மிகைகள் பற்றாக்குறைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அடுத்த 15 நாள் ஏப்ரல் 15க்கு முன்ன முடிக்கும். அடுத்த நடவடிக்கை பொது 47 அறிக்கையில் உள்ள பொருட்கள் மீதான நடவடிக்கை எடுக்கிறது ஏப்ரல் 30க்குள். ஏப்ரல் 30ல நடவடிக்கை எடுக்க வேணும். சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்புறது ஜூன் 15லே அனுப்ப வேணும். இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக அரச நிதி பணிப்பாளர் நாயகர்கள் அரச நிதி திணைக்களத்துக்கு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பாக அறிக்கையிட வேணும். அங்கே ஏப்ரல்ல இருக்கிறது, ஜூன் 30 தான் சரி நினைக்கிறோம். ஜூன் 30க்கு முன்னுக்கு அறிக்கை இட வேண்டும். அப்ப இந்த வருடாந்த சுற்றாய்வு சபையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு கால அட்டவணைக்குள்ள எவ்வாறுல கனதியான கேள்வி கேட்கலாம். சரியா? அப்ப முதல்ல 7 படிமுறைகளை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க போறோம். சுற்றாய்வு சபை நியமிக்கப்படுகிறது. சுற்றாய்வு சபையின் பௌதிக ரீதியான நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்படுகிறது. சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். திரை செய்தி கணக்காய்வு 66 வடிவம் நாங்கள் அதை சொல்லுகிறது மிகை பற்றாக்குறை தொடர்பான அறிக்கை. மிகை பற்றாக்குறை தொடர்பான அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கிறது. பயன்படுத்த முடியாத பொருட்கள் தொடர்பான இழப்புரைகளை நடைமுறைப்படுத்துகிறது. கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை இடுகிறது. மேலே சொல்லப்பட்ட 6 கர்மங்களை நிறைவு செய்யப்பட்டமை தொடர்பாக அரச நிதி திணைக்களத்துக்கு அறிவித்தல். அரச நிதி திணைக்களம்
பொதுத்துறை செய்தி, அந்த பொதுத்துறை செய்தியின் அரசு நிதி திணைக்களத்துக்கு அறிக்கை எடுக்கு. இப்போ இது இந்த 7 கர்மங்களையும் 7 திகதியில செய்ய வேண்டும் என்று பார்த்தனாங்க. இது மாவட்ட செயலகங்கள் அலுவலகத்துக்கு உரித்துடைய பிராந்திய அலுவலகங்கள் இல்லாத போது சபை டிசம்பர் 15ஆம் தேதி நிறுவப்படும். பகுதிய ரீதியான நடவடிக்கைகள் ஜனவரி 31 நிறைவு செய்வோம். சுற்றாய்வு அறிக்கை பிப்ரவரி 10 கொடுக்க வேணும். சுற்றாய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட மிகை பற்றாக்குறை தொடர்பான நடவடிக்கை பிப்ரவரி 28 முடிக்க வேணும். பொது 47 படிவம் தொடர்பாக மார்ச் 15 கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை எழுதல் மார்ச் 31. இக்கர்மங்கள் நிறைவுறுத்தப்பட்டமை தொடர்பாக திரைசேரிக்கு அறிக்கை எழுதல் ஏப்ரல் 10. இப்படியே பாடமாக பண்ணி சொல்லிக் கொண்டு கேளாது, நீங்கள் திரும்ப பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுபோல பிராந்திய அலுவலகங்கள் மாவட்ட செயலகங்கள் அலுவலகத்து குறித்தான பிராந்திய அலுவலகங்கள் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சு அல்லது திணைக்களம் ஒன்று சுற்றாய்வை நிறைவு செய்வது. சுற்றாய்வு சபையினுடைய நியமனம் மாறாது டிசம்பர் 15. பௌதிக ரீதியான நடவடிக்கைகளை நிறைவு செய்ய வேண்டியது மார்ச் 15. அங்க ஜனவரி 31 சொன்னாங்க, இங்க மார்ச் 15. அதுபோல சுற்றாய்வு சபையின் அறிக்கையை பெற்றுக்கொள்ளல் மார்ச் 31. மிகை பற்றாக்குறைகள் தொடர்பான நடவடிக்கை ஏப்ரல் 15 அதனுடைய மிகை அல்லது பற்றாக்குறை தொடர்புள்ள நடவடிக்கை ஏப்ரல் 15 எடுப்போம். பொருட்கள் பயன்படுத்தப்பட முடியாத பொருட்கள் தொடர்பாக ஏப்ரல் 30 நடவடிக்கை எடுக்கும். பயன்படுத்த முடியாத பொருட்கள், அதாவது பொதுப்படிவம் 47 சொல்லப்பட்டதில் ஏப்ரல் 30 தொடர்பான ஏப்ரல் 30 இந்த தொடர்பான நடவடிக்கைகளை முடிக்க. கணக்காய்வாளர் நாயகத்துக்கு ஜூன் 15 அறிக்கை கொடுக்குறீங்க, ஜூன் 30 திரைசேரிக்கு அறிக்கை எழுதுறீங்க. சரியா? இந்த அளவோட இதை நிறைவு செய்து கொள்வோம். இதற்கு மேலே இதில் வேணாம். இது தொடர்பாக சுற்றாய்வு சபையின் அறிக்கையை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கின்ற கடிதத்தின் பிரதியை அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பது போதுமானது. சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கையை கணக்காய்வாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கின்ற கடிதத்தின் பிரதியை அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பது போதுமானது. சுற்றாய்வு சபையின் அறிக்கையினை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? சுற்றாய்வு சபையினுடைய அறிக்கை எப்ப அனுப்ப வேணும்? அது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு தான் அனுப்பி வைக்க வேணும், திருத்தங்கள் செய்வதாக இருந்தால். இங்க திரைசேரிக்கு அனுப்ப வேண்டியது இல்லை. அரச நிதி திணைக்களத்துக்கு கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அறிக்கை அனுப்பப்பட்டது என்கிறது இருந்தால் காணும். அதை ஒருக்கா பார்த்தீங்களா? சரிதானே? அடுத்தது வருடாந்த பொருட் சுற்றாய்வு சபைகள் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் நிறுவனத்தின் கீழ் வருடாந்த பொருட் சுற்றாய்வு சபைகள் பல நியமிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் குறித்த சபைகளின் அறிக்கைகள் அனைத்தும் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பப்பட்டமை தொடர்பான பொழிப்பை தயாரித்து முன்னே ஆண்டுக்கான சுற்றாய்வு சபையினுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது என்கிற தகவலை உள்ளடக்கி பொழிப்பு அறிக்கையினை ஜூலை 30 அல்லது அதற்கு முன்னர் அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அங்க அனுப்புகிற ஒவ்வொரு அறிக்கையினுடைய கடித பிரதியும் அனுப்ப தேவையில்லை என்று சொல்லுகிறாங்க. அவ்வாறு பல சுற்றாய்வு சபைகள் நியமிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த சுற்றாய்வு சபைகளினுடைய அறிக்கைகள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்பது தொடர்பான அறிக்கைகளின் சமரி ஒன்றை அனுப்பி வைத்தால் போதுமானது. அது தொடர்பான பொழிப்பை சமரி ஒன்றை தயாரித்து அந்த சபை நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டது என்கிற தகவலை உள்ளடக்கியதாக இந்த வருடத்தின் ஜூலை 30 முன்பாக அதை அனுப்பி வைத்தால் சரி. இல்லாவிட்டால் பொதுவாக ஜூன் 30 அந்த அறிக்கை கொடுக்க வேணும் என்று சொல்லுகிறோம். நிறைய சபைகள் இருந்தால் அந்த அறிக்கைகளை தனித்தனியாக நீங்கள் கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அனுப்பிட்டு அதனுடைய சமரியை எல்லாத்தையும் தொகுத்து இன்னும் ஒரு மாதம் வந்திருக்கு, ஜூலை 30 அல்லது அதற்கு முன்பாக அரச நிதி திணைக்களத்துக்கு அனுப்பி வச்சா போதும். அது தொடர்பாக மாதிரி படிவங்கள் எல்லாம் இந்த வெப்சைட்ல இருக்கின்ற அது தேவையில்லை, நாங்கள் அந்த அளவோட விடலாம். சரிதானே? சரி. அப்போ இதுல முக்கியமாக களஞ்சியம் தொடர்பாக இந்த அளவு விடயங்கள் தான் நான் உங்களோட பேசுறதுக்கு எதிர்பார்த்த விடயங்கள். இன்னும் ஒரு விடயம், இந்த
நிறுவனம் ஒன்றினால பேணப்படுகிற இருப்புக்கள் தொடர்பு. நிறுவனம் ஒன்று எத்தனை வகையான இருப்புக்களை பேணுகிறது என்பது தொடர்பில் ஒரு கால அதையும் பார்த்தோம் என்றால் அது இருப்பு பொருள் மட்டங்கள் என்று சொல்லி சொல்வது அல்லது சரக்கிருப்பு மட்டங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த இருப்பு பொருள் மட்டங்கள் அல்லது சரக்கிருப்பு மட்டங்கள் அந்த 4 வகையான மட்டம் இருக்குது. அதை சொல்லிட்டு நாங்கள் பெருகை நடைமுறைகளுக்குள்ள போவோம். அது தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடலாம். இதற்கு நான் நோட்ஸ் ஒன்றும் காட்சிப்படுத்த இல்லை. உங்களுக்கு நீங்கள் விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு குரல் வழியாக மட்டும் பேசுவேன். சரிதானே? இந்த களஞ்சிய பொருட்களினுடைய இருப்பு மட்டங்கள் எவ்வாறான இருப்புகள் பேணப்படுகிறது என்று பார்த்தால், ஒன்று ஆகக்கூடிய களஞ்சிய பொருள் மட்டம் அல்லது இருப்பு பொருள் மட்டம். ஆகக்கூடிய இருப்பு பொருள் மட்டம். இரண்டாவது ஆக குறைந்த இருப்பு பொருள் மட்டம். மூன்றாவது மறு கட்டளையிடம் இருப்பு பொருள் மட்டம் அல்லது கொள்வனவு கட்டளையிடம் இருப்பு பொருள் மட்டம். உண்மையிலே இந்த மூன்றும் தான் அந்த இருப்பு பொருள் மட்டங்கள். இன்னொன்று இருக்குது சிக்கன கட்டளை தொகை என்று சொல்லுது. அதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சிக்கன கட்டளை தொகை இந்த நாளும் என்ன என்பதை புரிந்து கொள்ளும். ஆகக்கூடிய இருப்பு மட்டம் இது களஞ்சிய விதிகள் தயாரிக்கப்படுகிற போது இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கும். அது மட்டுமில்ல, களஞ்சிய உத்தியோகத்தர் புதிதாக வந்தவர்கள் ஒரு கால் பார்த்துக் கொள்ள வேணும். களஞ்சிய உத்தியோகத்தர், களஞ்சிய காப்பாளர் ஆகியோருக்கான விளக்கமும் அவர்கள் யார் என்பது தொடர்பும் அவர்களுடைய பணிகள் பற்றியும் நாங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். அந்த பகுதியை திரும்ப பார்த்துக் கொள்ளுங்கோ. இப்ப இங்க ஆகக்கூடியதாக நிறுவனம் ஒன்றினால பேணப்பட வேண்டிய அரசு திணைக்களம் ஒன்றினால் பேணப்பட வேண்டிய இருப்பினுடைய அளவை இது குறிக்கும். இந்த தொகைக்கு மேல் இருப்பு பொருள் கையிருப்பு அதிகரிக்காமல் இருப்பதை கவனித்தல் வேண்டும். இதற்கு மேல இருந்தால் அது சீர்கெடுதல், ஆவியாதல், உலர்தல், வற்றல், சுருங்கல், வீணாதல், திரளுதல் போன்ற நட்டங்களை ஏற்படுத்துவதாக இருக்கும். ஆகவே பொருளினுடைய தன்மையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குறித்த ஒரு இருப்பு பொருளில நிறுவனத்தினால பேணப்பட வேண்டிய ஆகக்கூடிய கையிருப்பினுடைய அளவு தீர்மானிக்கப்படும். இதனை நாங்கள் ஆகக்கூடிய இருப்பு மட்டம் என்று சொல்லுவோம். இது நிறுவனத்துக்கு நிறுவனம், பொருட்களுக்கு பொருட்கள் வேறுபடும். இரண்டாவது ஆக குறைந்த இருப்பு மட்டம். இதற்கு கீழே குறைய போகக்கூடாது. அவ்வாறு குறைந்தால் அந்த நிறுவனத்தினுடைய கருமங்கள் பாதிக்கப்படலாம், நிறுத்தப்படலாம் என்கிற ஆபத்து நிலை தோன்றும். ஆகவே நிறுவனத்துக்கு சில வேளையில் அவசர கொள்வனவின் மூலமாக அதிக விலைக்கு பொருட்களை வாங்க வேண்டி இருக்கும், பெருகை நடைமுறையை பின்பற்ற முடியாமல் இருக்கும். இது போன்ற பல்வேறு நெருக்கீடுகள் தோன்றும். அப்ப இவ்வாறான நெருக்கீடுகள் தோன்றாமல் இருப்பதற்கு நிறுவனத்தினுடைய சுமூகமான செயற்பாடு பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில நிறுவனம் பேண வேண்டிய அந்த பொருளினுடைய மிக குறைந்த இருப்பு பொருளின் அளவு தீர்மானிக்கப்படும். அதனிலும் குறைவாக இருப்பு பொருள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இல்லாதிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் ஆக குறைந்த இருப்பு பொருள் மட்டம் என்று சொல்லுவோம். மறு கட்டளையிடும் மட்டம். இந்த மறு கட்டளையிடும் மட்டம் என்பதனுடைய கருத்து, நாங்கள் எப்ப இருப்பு பொருளுக்கு ஆர்டர் பண்ண வேணும் என்று பார்க்கோம். நாங்கள் சும்மா ஒரு கதைக்கு வைத்துக் கொள்வோம். நாங்கள் எப்பவுமே 10 ட்ரீம் பேப்பருக்கு குறைவாக நிறுவனத்தில் பேண மாட்டோம். 10 ட்ரீம் பேப்பருக்கு குறைவாக நிறுவனத்தில் நாங்கள் வச்சிருக்க கூடாது. இதுதான் ஆக குறைந்த இருப்பு மட்டம். நாங்கள் ஆர்டர் பண்ணா எங்களுக்கு பேப்பர் வந்து சேர்றதுக்கு 5 நாள் எடுக்கும், 5 வேலை நாட்கள் எடுக்கும் என்று வைத்துக் கொள்வோமே. இது இரண்டாவது விடயம். மூன்றாவது, ஒரு நாளைக்கு சராசரியாக 2 ட்ரீம் பேப்பர் அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும். அப்ப நாங்கள் 5 நாட்களாக ஆர்டர் பண்ணா 5வது நாள் தான் பொருள் வரும். ஆகக்கூடியது 5 நாட்கள் செல்லும். அதுக்கு முன்பாக வந்துவிடும். ஆகக்கூடியது 5 நாட்கள் வரையில செல்லும்.
எங்கள்கிட்ட 10 விட குறையக்கூடாது. 10 ட்ரீம் பேப்பர் எப்பவும் இருக்க வேணும். ஒரு நாளைக்கு 2 ட்ரீம் பயன்படுத்துவார்கள் என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் 20 ட்ரீம் இருக்கிற போது ஆர்டர் பண்ண வேண்டும். 5 நாள் பிந்தினாலும் அவர் கொண்டு வருகிற போது 10 கையில இருக்கும். நம்மள்கிட்ட ஆக குறைந்த சரக்கிருப்பு மட்டத்தையும் பொருட்கள் வந்து சேர்வதற்கு எடுக்கும் காலப்பகுதியையும் ஒரு நாளுக்கான பயன்பாட்டையும் கவனத்தில் கொண்டு மறு கட்டளையிடும் மட்டம் தீர்மானிக்கப்படுகிறது. குறித்த களஞ்சிய பொருளை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான எண்ணிக்கை மறு கட்டளையிடும் மட்டம் என்று சொல்லப்படும். அடுத்தது சிக்கன கட்டளை தொகை என்று சொல்லி கொண்டிருக்கு. சிக்கன கட்டளை தொகையை எளிமையாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அந்த அளவுக்கு கடுமையாக கேட்க மாட்டார்கள், அங்கு தெரிந்திருந்தால் போதும் என்று வச்சுக் கொள்வோம். இப்போ நாங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுகிற போது அதிகமான அலகுகளுக்கு கட்டளையிட்டு பெற்றுக்கொள்வதாக இருந்தால் போக்குவரத்து செலவு குறையும். அது தொடர்பான போக்குவரத்து செலவு குறைவடையும். ஒரு 50 பொருளை கொண்டு வர்றதுக்கு 5000 ரூபாய் முடியும் என்றால் இதிலுவே 200 பொருளை அதே வாகனத்தில் எழுதி கொண்டு வரீங்களே 5000 ரூபாய் தான் முடியும். அப்போ ஒரு யூனிட்டுக்கான போக்குவரத்து செலவு குறை. மறைவளமாக 50 பொருளை கொண்டு வந்தால் அதை களஞ்சியப்படுத்துவதற்கான செலவு குறைவாக இருக்கும். 200 பொருளை கொண்டு வந்தால் களஞ்சியப்படுத்துவதற்கான செலவு அதிகமாக இருக்கும். அப்போ எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க போக்குவரத்து கையாளல் செலவுகள் குறைவடையும், ஆனால் களஞ்சியப்படுத்தல் செலவுகள் அதிகரிக்கும். எண்ணிக்கை குறைய குறைய அலகுக்கான போக்குவரத்து கையாளல் செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் களஞ்சியப்படுத்தல் செலவுகள் குறைவடையும். நாங்கள் சொல்லுகிறது போக்குவரத்து கையாளல் கிரியம் என்பதை கட்டளை கிரியம் என்று சொல்லுவோம். களஞ்சியப்படுத்துவதற்கான செலவை களஞ்சிய கிரியம் என்று சொல்லுவோம். களஞ்சிய கிரியமும் கட்டளை கிரியமும் உத்தமமான முறையில பேணப்படக்கூடிய ரெண்டும் ஓரளவுக்கு லாபமாக இருக்கும். இல்லைன்னா குறைஞ்சால் ஒன்று லாபமா இருக்கும், ஒன்று நட்டமா இருக்கும். கூடினால் மறுதலையாக நடக்கும். ரெண்டும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மட்டம் தீர்மானிக்கப்படுவதுதான், அந்த எண்ணிக்கையை தீர்மானிப்பதுதான் சிக்கன கட்டளை தொகை. அதாவது ஒரு தடவை பொருள் வரவழைக்கப்படும் போது எத்தனை அலகுகளை வரவழைப்பதற்கு கட்டளையிட வேண்டும் என்கிற மட்டம்தான் சிக்கன கட்டளை தொகை என்று சொல்லப்படும். அப்ப 4 வகையான கையிருப்புகள் அல்ல கையிருப்பு மட்டங்கள் எங்களுக்கு தெரியும். ஆக கூடிய களஞ்சிய பொருள் மட்டம், ஆக குறைந்த சரக்கிருப்பு மட்டம், மறுகட்டளையிடும் மட்டம், சிக்கன கட்டளை தொகை என்கிற 4க்கும் உரிய விளக்கம் தெரிந்து வைத்திருக்கிறோம். வளமை போல ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இங்கு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் தேசிய பெருகை ஆணைக்குழுவினால வழங்கப்பட்ட பெருகை தொடர்பான வழிகாட்டல்கள் மற்றும் பெருகை தொடர்பான கைநூல்கள், ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன், ப்ரொக்யூமெண்ட் மேனுவல், இரண்டினுடைய துணையோடையும் தான் இந்த விடயங்களை பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பெருகை கைநூல் ப்ரொக்யூமெண்ட் மேனுவல் ஆங்கில மொழியிலே தான் இருக்கிறது. அப்போ என்னுடைய ஆங்கில மொழி வறுமை காரணமாக அதில் இருக்கக்கூடிய விடயங்களை சொல்லுகிற போது ஏதேனும் சொற்பொருள் குற்றங்கள் தான் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதில் இருக்கிற விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்ட விதமாக எழுதுறதுக்கு முயற்சி செய்வோம். இப்போ இங்கே இது குறிப்பாக பொருட்கள், வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகள் தொடர்பான பெருகைகளை தான் நாங்கள் இதில் எடுப்போம். ஆலோசனை சேவைகள் இதுக்குள்ள இருக்காது. பொருட்கள், வேலைகள், வழங்கல்கள், ஆலோசனை அல்லாத சேவைகள், ஆலோசனை சேவைகள் என்று சொல்லி 5 விதமாக இந்த பெருகை தொடர்பாக நாங்கள் பொருட்களை நாங்கள் பெறுபவற்றை வகைப்படுத்தலாம். பொருட்கள் என்று சொல்லக்கூடாது, திருப்பி பெறுபவற்றை வகைப்படுத்தலாம். பொருட்கள் என்பதற்குள்ள பௌதிக ரீதியான பொருட்கள், மற்றது வழங்கல்கள் என்பவற்றை நாங்கள் இதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுகிறோம். உதாரணத்துக்கு மின்சார வளங்கள், நீர் வளங்கள், என்ன வாட்டர் சப்ளை, ஃபியூவல் சப்ளை, இந்த மாதிரியாக எலக்ட்ரிசிட்டி சப்ளை போன்றவற்றையும் நாங்கள் வழங்கல்களையும் இதற்குள்ளேயே உள்ளடக்கி கொள்வோம். வேலைகள், கட்டுமான வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகள், இது தொடர்பாக அதிகம் விளங்கப்படுத்த இல்லை, உங்களுக்கு தெரியும்.
ஆலோசனை அல்லாத சேவைகள் என்றால் அந்த சேவையினுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, ஸ்பெக்ஸ் இது சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் தான் சொல்லுவோம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சேவை பற்றிய விடயங்களை நாங்களே முழுமையாக சொல்லுவோம். சரியா, இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆலோசனை சேவைகள் என்பது அப்படி அல்ல. எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை தான் சொல்லுகிறது, எங்களுடைய தேவை மட்டும் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு இது ஒரு வைத்தியரிடம் போகிற மாதிரி, ஒரு நிபுணத்துவ வைத்தியரிடம் போகிறது போல கருமம் ஆலோசனை சேவைகளை பெறுவது. எனக்கு இந்த விதமான உபாதைகள் ஏற்படுகிறது என்பதை தான் அவர்கிட்ட சொல்ல வேணுமே தவிர, எனக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுங்க, இந்த டெஸ்ட் எல்லாம் செய்யுங்க, இந்த மருந்து தாருங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்ல மாட்டோம். எங்களுடைய தேவைப்பாட்டை மட்டும் தெரியப்படுத்துவோம். அதற்கு பரிகாரம் என்ன, அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது அவர்களுடைய வேலையாக இருக்கும். அதுதான் ஆலோசனை சேவை. அந்த ஆலோசனை சேவை என்பது இதற்குள்ள வராது. ஆலோசனை அல்லாத சேவைகள் என்றால் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் நாங்கள் சொல்லுவோம். இதுல இருக்கிற மரத்தை வெட்டுங்கோ, புல்லை செருக்குங்கோ, கட்டிடத்துல இருக்கிற பெயிண்டை சுரண்டுங்கோ, புது பெயிண்ட் அடிங்கோன்னு சொல்லுவோம். அது நாங்கள் சொல்லக்கூடியது ஆலோசனை அல்லாத சேவை. இங்க பொருட்கள், வழங்கல்கள், வேலைகள் ஆலோசனை இல்லாத சேவைகளுக்கான வருகை வழிகாட்டி தான் இதுல இருக்கு. ஆலோசனை சேவைகளுக்கு இது பொருந்தாது. நீங்கள் மேலதிகமா வழங்கிக் கொள்வதற்காக இதை சொல்லுகிறோம். சரிதானே? அப்ப இங்க ஒரு பெருகை என்பது பல்வேறு படிமுறைகளுக்கு கூடாக நகருகிறது. ஒரு பெருகை என்று சொல்வது பெருகை குழு ஒன்றை நியமிப்பதில் இருந்து ஆரம்பிக்கும். பெருகை குழு ஒன்றை நியமிப்பது, அதுபோல பெருகை மதிப்பீட்டு குழு ஒன்றை அல்லது விலைக்கேள்வி மதிப்பீட்டு குழு ஒன்றை நியமிப்பதில் இருந்து முன்னர் அது தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு என்று சொல்லி இருந்தது, டெக்னிக்கல் இவாலுவேஷன் கமிட்டி என்று சொல்லி இருந்தது. இப்ப பிட் இவாலுவேஷன் கமிட்டி என்று சொல்லி அதனுடைய பெயரை மாற்றிவிட்டார்கள். இப்போ விலைக்கேள்வி மதிப்பீட்டு குழு என்று சொல்லி நாங்கள் அதனுடைய பெயரை வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த குழு நியமிக்கப்படுவதில் இருந்து இறுதியாக அவர்களுக்கான கொடுப்பனவு செய்தல், ஒப்பந்த குறைபாட்டு காலம் முடிவின் பின்னர் நாங்கள் பிடித்து வைத்த பணம், பிடிபணம் என்று சொல்லுவோம். பிடிபணத்தை கையளிப்பது வரையில் அதை நாங்கள் கொடுப்பனவுக்குள்ளே அடங்குவோம். கொடுப்பனவு செய்தல் என்பது வரையிலான அது ஒரு 15 வரையான படிமுறைகள். அந்த படிமுறைகளை நாங்கள் மேலோட்டமாக பின்னர் ஒரு தடவை பார்ப்போம். இந்த பெருகை நடைமுறைகள் என்று கேட்கிறதுக்கும் பெருகை முறைகள் என்று கேட்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. பெருகையின் படிமுறைகள் வேறு, பெருகையினுடைய நடைமுறைகள் வேறு. பெருகை முறைகள் என்பது வேறு. பெருகையின் படிமுறைகள் அல்லது பெருகை தொடர்பான நடைமுறைகள் என்பது பெருகை முறைகளாக கருதி நீங்கள் விடை எழுதி போடக்கூடாது. அதுல தெளிவாயிருக்கும். பெருகை நடைமுறைகள் அல்லது பெருகையின் படிமுறைகள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல பெருகை குழுவை நியமித்தல், கேள்வி மதிப்பீட்டு குழுவை நியமிப்பதில் இருந்து தொடங்கி அவர்கள் விலைக்கேள்வி ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட், பிட் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றது, அதை பிட் இவாலுவேஷன் கமிட்டிகிட்ட கொடுக்கறது, அவர்கள்ட்ட இருந்து அப்ரூவல் எடுக்கிறது, அதே போல ஒரு பிட்டுக்குரிய டைம் சார்ட் உண்டு, பெருகை கால அட்டவணை ஒன்றை தயாரித்துக் கொள்வது. இந்த பெருகை காலத்திலே இப்போ பெருகை குழுவை நியமிப்பதில் இருந்து அது பெருகை கால அட்டவணை ஒன்றை தயாரித்துக் கொள்வது, விலைக்கேள்வி ஆவணங்களை இறுதி செய்கிறது. திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். அப்போ பெருகை குழுவை நியமிக்கிறதுலேயே அந்த காலம் தீர்மானிக்கப்பட்டுவிடும். பெருகைக்கான காலம் பெருகை குழுவும் அதுபோல விலைக்கேள்வி மதிப்பீட்டு குழுவும் செயற்பட தொடங்குகிற போதே பெருகைக்கான ஒரு கால அட்டவணையை அவர்கள் தீர்மானிப்பார். எந்தெந்த கர்மங்களை எவ்வளவு காலத்துக்குள்ள, எந்த காலப்பகுதியிலிருந்து எந்த காலப்பகுதிக்குள்ள இதை செய்து முடிப்போம் என்பது தொடர்பாக ஒரு பெருகை கால அட்டவணை ஒன்றை அவர்கள் தயாரித்துக் கொள்வார்கள். இப்போ அந்த அட்டவணைக்கு அமைவாக அடுத்த கர்மங்களை நகர்த்தி கொண்டு போவார்கள். இப்போ விலைக்கேள்விக்குரிய ஆவணங்கள், இந்த பிட் டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றது, இதை பிட் இவாலுவேஷன் கமிட்டியில கொடுத்து அவர்கள் அந்த உரிய படிவங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கா, உரிய நியமங்களுக்கு அளவா இருக்கா, இந்த கைட்லைன் மேனுவல்ல சொல்லப்பட்ட மாதிரியாக அந்த படிமுறைகளை பின்பற்றி இருக்கிறோமா இதெல்லாம் பரிசீலித்து அந்த விலைக்கேள்வி ஆவணங்களை அங்கீகரிப்பார்கள். இந்த விலைக்கேள்வி ஆவணங்களை ப்ரொக்யூமெண்ட் கமிட்டி, பெருகை குழு தயாரித்து அதை பிட் இவாலுவேஷன் கமிட்டியில கொடுத்து அவர்கள் அதை பரிசீலித்து
அங்கீகரிப்பார்கள். அதுக்கு பிறகுதான் விலை கேள்வி அறிவித்தல் வெளியிடப்படும். வித் நோட்டீஸ் வெளியிடுறது, இப்படி ஒரு கட்டுமான வேலை இருக்குது என்று சொல்லி அதை அறிவிப்பார்கள். இப்ப விலை கேள்வி அறிவித்தல் வெளியீடு செய்யப்படுது. விலை கேள்வி அறிவித்தலை வெளியீடு செய்த பிறகு ஆட்கள் அதற்கு இந்த மீளளிக்க முடியாத வைப்பு என்று சொல்லி அந்த ஆவணங்களை பெறுவதற்காக ஒரு குறித்த பணத்தொகையை செலுத்தி அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஏன் மீளளிக்க முடியாத வைப்பு பெறுவது என்பது தொடர்பாக இந்த மீளளிக்க முடியாத வைப்பு, மீளளிக்கக்கூடிய வைப்பு என்பதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் கதைச்சு முடிந்தது. நான் அந்த படிமுறைகளை சொல்லிக்கொண்டு வருது. அது தனியாக ப்ரோக்யூமெண்ட்ல ஒரு பகுதி அழகா பார்த்து நிறைவு செய்திருந்தாங்க. அது தொடர்பில் உங்களுக்கு நோட்ஸும் தந்துட்டேன். சரி, அப்போ ஆவணங்களை அவர்கள் வழங்குவார்கள். ஆவணங்களை விலை கேள்வி அறிவித்தலை வெளியிட்டு இப்போது விலை கேள்விதாரர்கள் மனதாரர்கள் ஆவணங்களை பெற்றுக்கொள்வார்கள். நாங்கள் ஆவணங்களை வழங்குகிறோம். அந்த ப்ரோக்யூட் என்டிட்டி பருகை நிறுவனம் ஆவணங்களை வழங்கும். அவர்கள் ஆவணங்களை கொண்டு போய் அவற்றை பூர்த்தி செய்து அதில் மீளளிக்கக்கூடிய பிணைப்படம், மீளளிக்கக்கூடிய வைப்பு படம் அல்லது மீளளிக்கக்கூடிய வைப்புக்கான உத்தரவாதம் என்று சொல்லி இருக்குது. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து ஆவணங்களை கையளிப்பார்கள், நிறுவனத்திடம் கையளிப்பார்கள். அப்போ விலை கேள்வி ஆவணங்களை பெறுகிறது. இதுக்கெல்லாம் நடைமுறை இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு வழங்கலாம், எத்தனை நாள் வேணும், இப்படியாக எல்லாம் இருக்கு. சரிதானே? 42 நாட்கள்ல இருந்து அவசரமாக பெறுவது வரையில் அந்த காலப்பகுதி எல்லாம் இருக்கு. நாங்கள் அது கொஞ்சம் விரைவாக அந்த பகுதிகளை பார்ப்போம். அதுக்கு பிறகு விலைக்கேள்வியை திறப்போம். விலைக்கேள்விகளை திறக்கிறது, விலைக்கேள்விகளை மதிப்பீடு செய்கிறது, இவாலுவேட் பண்றது, பிட் இவாலுவேஷன் என்று சொல்லுவோம். விலைக்கேள்விகளை மதிப்பீடு செய்தல், பின்னர் விலைக்கேள்வி தொடர்பாக தீர்மானித்தல் அல்லது சிபாரிசு செய்தல். சில வேளையில தீர்மானமே எடுக்கலாம், சில வேளை சிபாரிசு செய்ய வேண்டியிருக்கும். பின்னர் விலைக்கேள்வி அங்கீகரிக்கப்படும். அவர்களுடைய பிட், அவர்களுடைய விலைக்கேள்வி அல்லது விலை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு அறிவிப்போம். இப்போ அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். விலைக்கேள்வியை ஒப்புக்கொள்ளுதல் அல்லது ஏற்றுக்கொள்வது. நாங்கள் அறிவித்த உடனே அவர்கள் ஏற்கனவே நாங்கள் அறிவித்த நிபந்தனைகளுக்கு அமைவாக அதை செய்கிறதுக்கு அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்ப இதுவரைக்கும் நாங்கள் அவர்களை பிடர்ஸ் என்று சொல்லிக் கொள்வார்கள், விலை மனுதாரர்கள் அல்லது கேள்விதாரர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவோம். இப்ப அவர் கண்ட்ராக்டரா மாறுவார். கேள்வியாளராக இருந்தவர் இப்போது ஒப்பந்ததாரராக மாறிவிடுவார். ஒப்பந்தம் கையெழுத்து வைப்பார், உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம், கண்ட்ராக்டோ அக்ரிமெண்ட் சைன். இப்போது அவர் ஒப்பந்ததாரர் ஆகுவார். பின்னர் அதுல இருக்கிற ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு அமைவாக ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவார்கள். ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துறேன்டா இப்ப கட்டடம் என்றால் அந்த காலம், அளவு, தரம் என்பவற்றை உள்ளடக்கியதாக அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். அதை பொருட்களை வழங்குவதாக இருந்தால் பொருட்கள் பெற்றுக்கொள்வோம். அதுபோல சேவைகளை நிறைவேற்றல், வழங்கல்களை தருதல் போன்றவை எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். விலைக்கேள்வி ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கு பின்னால கொடுப்பனவோடு நாங்கள் இந்த விடயத்தை நிறைவு செய்து கொள்வோம். ஒரு பெருகை என்பது பெருகை குழு நியமிக்கப்படுவதிலிருந்து அதற்குரிய கொடுப்பனவு மேற்கொள்ளப்படுவது வரையிலான படிமுறைகளை கடந்து நடக்கும். இந்த படிமுறைகளை இப்ப நான் சொன்ன ஒழுங்கில ஓரளவுக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்ன, நாங்க திரும்ப அந்த படிமுறைகள் பார்ப்போம், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு அடிப்படையான புரிதலுக்கு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ப்ரோக்யூமெண்ட் யூனிட்ல இருக்கிற சிசிஓ எஃப்ஏஓ இதுல இருந்தால் என்னோட கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் சமூக சேவை பிரிவிலையும் கிராம விருத்தி திணைக்களத்திலையும் பணியாற்றுவர்களுக்கும் சொல்ல வேணும் என்கிறது என்னுடைய கடப்பாடு. அதனாலதான் இப்படி கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் சொல்லுகிற மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் நீங்கள் விளங்கி கொண்டால் சரி. சரி, அப்ப இதுல இருக்கிற அடுத்தது இந்த பெருகை முறை என்று சொல்லி இருக்கு. பெருகை முறைகள் எப்படி பெற்றுக்கொள்கிறது, யாரிடமிருந்து பெறுவது அல்லது என்ன வழிமுறைகளில பெறுவது என்பதுதான் பெருகை முறைகள் என்பது தொடர்பாக நாங்க பார்க்கிறோம். அப்ப பெருகை நடைமுறைகள் அல்லது பெருகையின் வழிமுறைகள் என்பதுதான் நான் ஏற்கனவே உங்களோட பேசிய விடயம். இப்ப நான் சொல்லுகிறது பெருகை முறைகள் தொடர்பாக பார்க்க போகும்.
இதுல இருக்கக்கூடிய விடயங்களை நான் கொஞ்சம் மேலோட்டமாக தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதன் பின்பாக அதில் இருக்கக்கூடிய விடயங்களை தனித்தனியாக விரிவாக பார்க்க வேண்டும். இப்போ ஒன்றை எடுத்து அதை அக்குவது அனைவராக பிரித்து மேய்ந்து பேசி கொண்டு போனால் அது ஏனையவற்றை புரிந்து கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று நினைச்சு கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானே? இப்ப இங்க இந்த பெருகை முறைகள் சர்வதேச போட்டி கேள்வி அல்லது சர்வதேச போட்டி விலைமனு கோரல் என்று சொல்லி சொல்லுவோம். சர்வதேச போட்டி விலைமனு கோரல் அல்லது சர்வதேச போட்டி கேள்வி, இது இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ் பிட் என்று சொல்லி சொல்லுவோம், ICB. சரி, அந்த பேரெல்லாம் நாம இப்ப இப்படியே பார்ப்போம். பிறகு நாங்கள் அதுல இருக்கிற ஆங்கில வடிவத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். சரிதானே? அதுல இருக்கிற ஆங்கில வடிவம் இந்த இதுல சொல்லி இருக்கு, இன்டர்நேஷனல் காம்படிட்டிவ் பிட் ICB. இதுதான் சர்வதேச போட்டி கேள்வி என்று சொல்லி சொல்றேன். இந்த சர்வதேச போட்டி கேள்வி என்றால் என்ன, அல்லது சர்வதேச போட்டி விலைமனு கோரல் என்றால் என்ன என்றால், நாங்கள் ஒரு விடயத்தை, ஒரு வேலை, ஒரு வளங்கள் அல்லது ஒரு ஆலோசனை அல்லாத சேவை ஒன்றை பெற போகிறோம் என்றால் உள்நாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கும் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கும் திறந்த அடிப்படையில சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கான அறிவித்தலை வழங்குவது என்று விளங்கிக் கொடுக்கும். சர்வதேச போட்டி விலைமனு கோரல் என்பதை புரிந்து கொண்டால் அதுக்கு பிறகுதான் அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளப்படும், அதன் காலம் என்ன, அது தொடர்பான விலைமனு கோரும் செயல்முறைகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் விளக்கமா பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஒவ்வொரு பெருகை முறை தொடர்பாகவும் புரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி. சரிதானே? அப்ப சர்வதேச போட்டி விலைமனு கோரல் என்றால் என்ன என்றால், குறித்த ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்கு அல்லது வளங்களை பெறுவதற்கு, வேலை ஒன்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லது ஆலோசனை அல்லாத சேவையினை பெறுவதற்காக, பொருட்கள், வழங்கல்கள், வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகளை பெறுவதற்காக உள்நாட்டு விலைமனதாரர்களுக்கும் சர்வதேச விலைமனதாரர்களுக்கும் போட்டி அடிப்படையிலான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கத்தில் செய்யப்படுகிறது தான் சர்வதேச போட்டி விலைமனு கோரல். ஏன் உள்ளூராக்களை விட்டுட்டு வெளியில போகிறோம்? இப்படி ஒரு கேள்வி ஒன்று வரும் தானே. உள்ளூராக்கள் இருக்கக்கூடியதாக ஏன் எங்கட ஆக்களை விட்டுட்டு வெளிநாட்டு ஆக்களுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க என்று சொல்லி. சரியா? இது தொடர்பில் விரிவாக நாங்கள் பின்னர் பேசுவோம். நான் எளிமையாக சொல்லிக் கொண்டு போகிறேன். சில வேளையில உள்நாட்டு ஒப்பந்ததாரர்களுடைய ஆற்றல் போதியதாக இல்லாமல் இருக்கலாம். அவர்களுடைய இயலளவு போதியதாக இல்லாமல் இருக்கிற போது நாங்கள் அந்த சர்வதேச ரீதியான போட்டி கேள்விக்கு போக வேண்டியதாக இருக்கும். உள்நாட்டு ஒப்பந்ததாரர்கள், விநியோகஸ்தர்கள், சேவை வழங்குநர்களுடைய திறன் குறைவாக இருக்கும் போது அல்லது உள்ளூர்ல போதுமான போட்டி இல்லாத போது, ஒருவர் 20 தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை கொண்டுதான் நாங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அப்ப நாங்கள் அதிக அளவிலான ஒரு தரம் என்று எதிர்பார்க்கல. அப்ப ஒரு காரணம் நாங்கள் சொல்லுவோம், உள்நாட்டு ஒப்பந்ததாரர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுடைய திறன் குறைவாக இருக்கும் போது, உள்ளூரில் போதுமான போட்டித்தன்மை இல்லாத போது இதை செய்ய வேண்டி இருக்கும். இரண்டாவது, சில வேளைகளில் தொழில்நுட்பம், அது தொடர்பான அறிவு உள்நாட்டில் போதுமானதாக இல்லாமல் அல்லது ஒரு சிக்கலான பெருகை ஒன்றாக இது காணப்படுகிற போது நாங்கள் உள்ளூராக்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போம். சர்வதேச திறந்த போட்டி கேள்வி என்ற உள்ளூராக்கள் போட்டியிட முடியாதல்ல, அவர்களும் போட்டியிடலாம். சர்வதேச ரீதியாக இருக்கிறார்களும் போட்டியிடலாம். மூன்றாவது, சில நேரம் இந்த FFA, அதாவது அவர்களுடைய ஃபாரின் ஃபண்ட் ஏஜென்சி என்று சொல்லுவாங்க, FFA, வெளிநாட்டு நிதி நிறுவனம். இந்த திட்டங்களுக்கு நிதி அளிக்கின்ற வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் கட்டாயமாக சர்வதேச திறந்த போட்டி கேள்வியைத்தான் இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும் என்று எங்களுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் நாங்கள் அதை செய்ய வேண்டி வரும். சரிதானே? அப்பவும் அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் நாங்கள் சர்வதேச போட்டி கேள்விக்கு போக வேண்டிய தேவைப்பாடு இருக்கிற ஒன்று உள்நாட்டு இயலாமை காரணமாக இருக்கும், தொழில்நுட்பமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய திறன், ஆற்றல், இயலளவு, குறைந்த போட்டித்தன்மை போன்றவை காரணமாக இருக்கும். சில வேளையில நிதி வழங்குனர்களை நிபந்தனை விதிப்பார்கள், நீங்க சர்வதேச
போட்டி கேள்விக்கு தான் போக வேணும் அப்படி என்று சொல்லப்படுகிறது தான் நாங்கள் சர்வதேச போட்டி கேள்வி என்று சொல்லுவோம். அடுத்தது தேசிய போட்டி விலைமன கோரல். இந்த தேசிய போட்டி விலைமன கோரல் என்று சொல்வது இதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இது இலங்கையில மட்டும் விலைமனுக்களை கோருவோம். ஆனால் திறந்ததாக குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்க மாட்டோம். குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறது இல்லை, பகிரங்கமாக அறிவித்தல் விடுவோம். இப்படி ஒரு வேலை இருக்கு அல்லது வளங்கள் சேவை செய்ய வேண்டி இருக்கு, வேலை பொருட்கள் வழங்கல்கள் ஆலோசனை இல்லாத சேவைகளை இது செய்ய வேண்டி இருக்கிறது என்பதால் அதை தேசிய போட்டி விலைமனு கோரல் என்று சொல்லுவோம். அப்ப இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இதுல வெளிநாட்டு ஆக்கள் பங்கு கொள்ள இயலாதா? வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட முடியாதா என்றால், இங்க கட்டுமான அபிவிருத்தி நிறுவனத்தில் இக்காட்டில் பதிவு செய்த ஒப்பந்தக்காரர்கள் அல்லது அதற்கு சமமான தகமைகள் என்கிற அடிப்படையில வெளிநாட்டு ஆக்களுடையதும் பரிசீலிக்கப்படுகிற வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அதை பற்றி ஒரு விளக்கமா பார்ப்போம். இப்ப தேசிய போட்டி விலைமன கோரல் என்னங்கிறது எங்களை புரிந்து கொண்டால் இப்போதைக்கு போதும். வரையறுக்கப்பட்ட சர்வதேச போட்டி விலைமன கோரல். வரையறுக்கப்பட்ட சர்வதேச போட்டி விலைமன கோரல் என்றால் இதை திறந்த அடிப்படையில பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனால் சர்வதேச ரீதியாகத்தான் விலைமனு கோரப்படும். உள்நாட்டில் இருக்கிறவர்கள்டையும் கோரப்படலாம். இப்ப உதாரணமாக இலங்கை ஹெலிகாப்டர் வாங்க போவதென்றால் உலகத்தில் ஹெலிகாப்டர் உற்பத்தி செய்கிற நிறுவனங்கள் ஒரு 4-5 தான் இருக்கும். அப்ப அவர்களுக்கு மட்டும் இந்த ஆவணங்களை அனுப்பி வைக்கிறது சொல்றோம். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவணங்களை அனுப்பி வைக்கிறது. அவர்கள் பிரயோசனம் இல்லாம உலகம் முழுக்க பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்றால் அவர்களுக்கு மட்டும் பர்டிகுலரா யாருக்கு போய் சேர வேணுமோ அவர்களுக்கு வழங்குவது. சர்வதேச ரீதியாக அவ்வாறு வழங்கப்பட்டால் அது வரையறுக்கப்பட்ட சர்வதேச போட்டி கேள்வி. மற்றது வரையறுக்கப்பட்ட தேசிய போட்டி கேள்வி. உதாரணமாக தையல் மிஷின் போன்ற பொருட்களை பெறுவதாக இருந்தால் சில வகையான பொருட்களை சில பேர் தான் வழங்குவார்கள், வேறு ஆட்கள்கிட்ட அது இருக்காது. சரிதான். அப்படி இருக்கிற வேளைகள்ல நாங்கள் அவர்களுக்கு மட்டும் அந்த பெருகை தொடர்பான அறிவித்தலை அனுப்பிவிட்டோம் என்றால், பெருகை மனக்கோரல் தொடர்பான விடயத்தை அவர்கள் அறியப்படுத்தினோம் என்றால் சரி, அது இலங்கைக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு அறிவிப்பும் அது வரையறுக்கப்பட்ட தேசிய போட்டி கேள்வி என்று சொல்லப்படும். நான் இப்படி சொல்லுகிற போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இந்த பெருகை முறைகள் தொடர்பாக இந்த புத்தகங்கள் 2 ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்குது. சரி, நான் திரும்ப இன்றைக்கும் அதை பதிவிட்டு விடுகிறேன். நீங்க இந்த நேஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிஷனுடைய கைட்லைன், நேஷனல் ப்ரொக்யூர்மெண்ட் கமிஷனுடைய மனுவல், இந்த 2 இந்த பகுதியை மட்டும் தேடி கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க. சரி, இதுல கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இந்த கைட்லைன்ல இருப்பதை விட மனுவல்ல கூட இருக்கும். அது ஆங்கில மொழியில இருப்பதால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதை பார்த்து கொள்வதுதான் நல்லது. அதுல இருக்கிற விடயத்தை தெரிந்து கற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது பொருட்கள் வாங்குதல் அல்லது கூறு விலைக்கான கோரிக்கை. நீங்க கோட்டேஷன் கோல் பண்றோம்னு சொல்லுவீங்க, அதைத்தான் நாங்கள் முந்தி கடை கொள்ளல் என்கிற பெயர்ல சொல்லுறாங்க. கடை கொள்ளல் என்கிறதாக இதுக்கு பெயர் சொல்லியிருந்தேன். அல்லது வாங்குதல், பொருட்கள் வாங்குதல், கூறு விலைக்கான கோரிக்கை. இது சர்வதேச ரீதியாகவும் இருக்கலாம், உள்ளூர்லையும் இருக்கலாம். சர்வதேச ரீதியாகவும் இத ஷாப்பிங் மெத்தட் என்று சொல்லுவோம் நாங்கள். சரி, ஷாப்பிங் மெத்தட்னா பொருட்களினுடைய விலையை பெற்றுக்கொள்கிறது 3, 5 இப்படியாக எண்ணிக்கைகள் இருக்கும். அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் கூறு விலைகளை பெற்று வெறுமனே விலைகளை மட்டும் பார்க்கறது இல்லை, அதில் நாங்கள் கூறியிருந்த அதனுடைய பண்பு தரங்கள் அதுக்குள்ள இருக்குதா, ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்குதா, இந்த மாதிரியாக விடயங்களை பார்த்து அது நாங்கள் பிறகு பிடி வேல்யூவேஷன்ல அதை பற்றி கதைப்போம். சரிதானே. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு 100 மணித்தியால கோர்ஸ் செய்கிற நோக்கம் இல்லை, எனக்கு அது செய்யவும் தெரியாது. ஐம் நாட் அன் அக்கௌண்டன்ட். ஆனால் எங்களோட நோக்கம் சுப்ரா எக்ஸாம் பாஸ் பண்றது அல்ல எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றது, அந்த லெவலுக்கு படும். சரிதானே. சரி, அப்ப பொருட்களினுடைய வாங்குதல் அல்லது கூறு விலை கோரல் என்பது தொடர்பாக இதுதான் முடியும். 5 விலை கூறுகளை பெற்று கூறு விலைகளை பெற்று அதை மதிப்பீடு செய்து அப்படி பெற்றுக்கொள்ளும். அடுத்தது நேரடி ஒப்பந்தம்.
இந்த நேரடி ஒப்பந்தம் சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம். இப்ப நேரடி ஒப்பந்தம் என்றால் ஒரு வழங்கலாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வழங்கலாளரோடு நேரடியாக நாங்கள் அக்ரிமெண்ட் செய்ய பண்றோம். இந்த விடயம் ஒன்றும் இருக்காது. அந்த முதல் சொன்ன போல அந்த படிமுறைகள், அவர்களுடைய பிட் வேல்யூவேஷன், அது ஒன்றும் இருக்காது. சரிதானே? நேரடியாக ஒப்பந்தம் செய்கிற உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்கு மின்சாரம் தேவை. மின்சார இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேறு எந்த கதையும் இல்லை. இலங்கை மின்சார சபைக்கு அதற்கான கோரிக்கையை கொடுத்து நேரடியாக அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டியதுதான். வேற நடைமுறை சரிதானே? அது நேரடி ஒப்பந்தம். அதுபோல ஓட்டர் சப்ளை ஒரு காலத்துல ஃபியூவலும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போது 3 நிறுவனங்கள் இருப்பதனால அது சில வேளைகளில் வேறுபடலாம். ஆனால் அந்த வேறுபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நிறுவனங்களுடைய விலை சீராக்கங்கள் ஒரே சீராக இருக்கும் வகையில பார்த்துக் கொள்ளப்பட்டிருக்கு. ஒருவர் விலை சீராக்கம் செய்யல என்று அறிவிப்பாருன்னா மற்றவரும் அறிவிக்கிறார். இப்படித்தானே? இந்த நேரடி ஒப்பந்தம் என்று சொல்லுகிற போது நாங்கள் பார்ப்போம், அந்த நிறுவனத்தில் அதை வழங்கலாளராக அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது விசேடமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் நேரடி ஒப்பந்தம் என்பது செய்யும். அடுத்தது ஊழியர் படை கணக்கு, வேலைப்படை கணக்கு என்று சொல்லி இது சொல்லப்படுவது. இந்த வேலைப்படை கணக்கு, ஊழியர் படை கணக்கு என்று சொல்லி ஃபோர்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லி சொல்லுவார்கள். இதை லேபர் ஃபோர்ஸ் அக்கவுண்ட். லேபர் ஃபோர்ஸ் அக்கவுண்ட் என்ற என்னங்கிறத செய்து கொள்வோம். அவர்கள் ஒரு பெருகை நிறுவனம் தன்னிடம் இருக்கக்கூடிய பௌதீக மனித வளங்களை பயன்படுத்தி அது தொடர்பான சேவைகள் அல்லது வேலைகளை நிறைவேற்றுகிற ஒரு முறைமையைத்தான் நாங்கள் வேலைப்படை கணக்கு என்று சொல்லி சொல்லுகிறோம், அல்லது ஊழியர் படை கணக்கு. லேபர் ஃபோர்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லி சொல்லுகிறது கருத்து அந்த நிறுவனம் வெளியில இருந்து எடுத்து செய்யாது. ஆக்களம் பெருகை நிறுவனம் தன்னுடைய சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய மனித வளங்கள் மற்றும் பௌதீக வளங்கள், கருவிகள், உபகரணங்கள், சாதனங்கள், இயந்திரங்கள், வாகனங்கள் எல்லாம் இருக்குதானே பௌதீக வளங்கள். அந்த பௌதீக வளங்களையும் தன்னுடைய மனித வளங்களை பயன்படுத்தி, அது அறிவாக உழைப்பாக இருக்கலாம், பயன்படுத்தி வேலைகளை நிறைவேற்றி கொள்வது நாங்கள் வேலைப்படை கணக்கு என்று சொல்லுகிறோம். இது எப்படியான சந்தர்ப்பத்தில் இது நிறைவேற்றப்படும் என்று சொன்னால், சில வேளையில இது தொடர்பான வேலையின் பெறுமதியை முன்கூட்டியே தீர்மானிக்க இயலாத சந்தர்ப்பத்தில், அதை மதிப்பீடு செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள்ல அதை செய்வார்கள். அதுபோல நியாயமான விலையில் ஒப்பந்ததாரர்கள் இந்த விலை கேள்வியை கோருவதற்கு சாத்தியம் இல்லை என்கிற போது சில வேலைகளுக்கு அவர்கள் இயந்திர சாதனங்களை நகர்த்தி கொண்டு வருகிற செலவு எங்களுக்கு அவர்கள் வேலை செய்வதற்கு நட்டமாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியா ஒரு 4 பிறப்புல வயல் விதைச்சவர் வெட்டு மிஷினுக்கு சொல்லாம குடும்பத்தில் இருக்கிறார்கள் யாருமா சேர்ந்து வயல் வெட்டுற மாதிரி என்று நினைச்சு கொள்ளுங்களேன். அடுத்தது சில வேளைகள்ல ஒரு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும், அதுல இன்னொரு ஒப்பந்ததாரரை ஈடுபடுத்துவது சிரமமாக இருக்கும் அல்லது வேண்டாத விளைவுகளை தோற்றுவிக்கும் என்று இருக்கிற போது சில வேளையில அவசர கால நிலைமைகள் இப்படியான இடங்கள்ல இந்த முறையை பின்பற்றப்படுகிறது உண்டு. உதாரணமா நீங்க இந்த RDA, RDD போன்றவர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வீதி அபிவிருத்தி திணைக்களம், அதே போல சில வேளைகள்ல உள்ளூர் அதிகார சபைகள் இந்த வகையிலான பெருகை நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துறத பார்க்கலாம். இது தொடர்பான கண்டிஷன்ஸை நாங்கள் பின்னால் படிச்சுப்போம். இந்த அவசர பெருகை தொடர்பில் நீங்கள் சில வேளை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த காட்டுத்தீ அல்லது தீ விபத்துக்கள் அல்லது மண் சரிவு, சுனாமி, வெள்ளப்பெருக்கு இப்படியான நேரங்களில் பொருத்தமான சூழ்நிலைகளில் உரிய பெருகை நடைமுறைகளை பின்பற்றி அதற்கான கூறு விலைகளை கோரி அதை மதிப்பீடு செய்து அப்படியெல்லாம் செய்யல. வெள்ளம் வந்து சனம் பள்ளிக்கூடத்தில் இருக்குது என்றால் அதற்கு அவசரமா சமைச்சு கொடுக்க வேணும்னா இப்போ கோட்டேஷன் எல்லாம் எடுத்து அதுக்கு மதிப்பீடு செய்து அப்படி செய்து கொண்டிருக்க முடியாது. அதை நாங்கள் அவசர பெருகை என்று சொல்லி சொல்லுகிறது. வேலை ஒப்பந்தங்களில் சமூக பங்கேற்பு என்று சொல்லப்படுகிறது. இது கம்யூனிட்டி பேஸ் ஆர்கனைசேஷனை கொடுக்கிறது.
இது ஆகக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் 3 வேலைகள் இருக்கலாம். அவர்கள்ட்ட இருக்கிற வேலையின் பெறுமதி 2 மில்லியன் விஞ்சக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஏற்பாடு இருக்குது. இணை நிதி பங்களிப்பின் கீழான பெறுகை என்பது தொடர்பாக நாங்கள் பின்னர் பார்த்துக்கொள்வோம். பழைய முறைகள் கொஞ்சம் இருந்தது, அது புத்தகங்கள்ல இருக்கும். அதையெல்லாம் நீங்க சிரமப்பட்டு இப்ப படிக்க தேவையில்லை. இதுல அந்த விடயங்கள் இரு கடித உரைமுறை, இரு கட்ட விலை கேள்வி, அதுபோல மீட்டு தேவை கட்டளையிடல் போன்ற விடயங்கள் இதிலே அடையாளப்படுத்தப்பட்டு இல்லை. அவை தற்போது சில இடங்களில் நடைமுறையில் இருந்தாலும் அது இந்த பெருகை முறைகளுக்கு அடையாளப்படுத்தியதாக இல்லை. அப்ப நாங்கள் இந்த 10 பெருகை முறை தொடர்பாகவும் பார்த்து கொண்ட வேண்டாச்சே. சரி, அப்ப இதுல நாங்கள் இந்த சர்வதேச போட்டி விலை மனு கோரல், அதற்கு முன்பாக இந்த முறைகளை தீர்மானிப்பது தொடர்பாக கொஞ்சம் விடயங்களை நாங்கள் கதைக்க வேண்டும். இது நீங்கள் குறித்துக் கொள்வதுதான் பொருத்தமானதாக இருக்கு. இதுல பெருகை நடைமுறைகள், பெருகை முறைகள், தவறுதலாக திரும்ப திரும்ப நான் பெருகை நடைமுறைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் நீங்கள் இனி பெருகை முறைகள்ல தெளிவாக இருக்க வேண்டும். சரியா? இந்த பெருகை முறைகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, எவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில வேளைகள் ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால், விளக்கத்துக்கு படிக்கிறது வேற, பரீட்சைக்கு படிக்க வேண்டும் தானே. இப்ப இங்க பொருட்கள், வழங்கல்கள், வேலைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகள் பெருகை செய்வது தொடர்பான பெருகை முறைகள் நாங்கள் பார்க்கிற இந்த 10 முறைகளுக்குள்ளேயும் இருக்கும். இந்த முறைகளை பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக போட்டித்தன்மையை மேம்படுத்துதல், வேல்யூ ஆஃப் மணி என்று சொல்வார்கள். நாங்கள் பணத்துக்கான மதிப்பு என்று வைத்துக் கொள்வோமே, பணத்துக்கான மதிப்பை உறுதி செய்தல் என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக மிகவும் பொருத்தமான முறையை தேர்ந்தெடுக்கிறது கட்டாயம். இப்போ இங்க போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் பணத்துக்கான மதிப்பை உறுதி செய்வது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு முறையை தேர்ந்தெடுப்பது சார்ந்து தங்கியிருப்பதனாலே அவ்வாறு செய்வது முக்கியமானது. சிறந்தது, பொருத்தமானது என்பது தொடர்பில் தீர்மானித்து பெருகை நிறுவனம் அதனை ஒழுங்கு செய்து கொள்ள இயலும். எந்த வழிமுறையில இந்த பெருகை செய்வது என்பது தொடர்பாக என்னென்ன விடயங்களை கருத்துல கொள்ள வேண்டும். இப்ப கேள்வி இப்படி கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, பொருட்கள், வழங்கல்கள், வேலைகள் மற்றும் ஆலோசனை அல்லாத சேவைகளை பெருகை செய்யும் போது பெருகை முறை ஒன்றினை தீர்மானிப்பதற்கு கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் இவை. முதலாவது, பெருகை செய்யப்பட வேண்டிய பொருட்கள், வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகளினுடைய அளவு, வகை, அவற்றின் சிக்கல் தன்மை, அவற்றினுடைய தன்மை அல்லது இயல்பு, அவற்றின் கிடைப்பனவு தொடர்பாக நாங்கள் பார்க்கணும். முதலாவது, பெருகை செய்ய வேண்டிய பொருட்கள், வேலைகள், சேவைகளின் அளவு, வகை, அவற்றின் சிக்கலான தன்மை, இயல்பு மற்றும் கிடைப்பனவு தன்மை என்பது. இரண்டாவது, பெருகையின் பெறுமதி. மூன்றாவது, உள்ளூரில் கிடைக்கக்கூடிய தன்மை, பொருட்கள் சேவைகளின் விலை, நம்பகமான விநியோகஸ்தர்கள் கிடைக்கின்ற தன்மை, உள்நாட்டு தொழிலாளர்கள் அல்லது மனித வளத்தின் கிடைப்பது, பெருகைக்கான அவசர நிலைமை, பெருகையினுடைய அவசரம் மற்றும் விநியோகத்துக்கான முக்கியமான திகதிகள், பெருகைக்குரிய நிதி வழங்க நிறுவனத்தின் நிபந்தனைகள் அல்லது ஒப்பந்தங்கள், அவர்களுடைய நிபந்தனைகள், முன்மொழியப்படுகின்ற பெருகை முறைகளின் வெளிப்படையான தன்மை மற்றும் போட்டித்தன்மை, இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பெருகை முறை ஒன்றை தீர்மானிக்கலாம். இது ப்ரோக்யூமெண்ட் கமிட்டியினுடைய ஒப்புதலோடு, பிசி என்றவர்கள் போட்டுப்பார்களாக இருந்தால் நீங்கள் ப்ரோக்யூமெண்ட் கமிட்டி என்று நினைத்துக் கொள்ளணும். பெருகை குழு, பெருகை குழுவினுடைய ஒப்புதலோடு பெருகை நிறுவனம் இந்த நாங்கள் சொல்லப்பட்ட 10 விதமான பெருகை முறை ஒன்றுக்குள்ள பிரவேசிக்க முடியும். பொருத்தமான ஒரு பெருகை முறையினுள் அவர்கள்
பிரவேசித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த 10 பெருகை முறைகள் தொடர்பாகவும் நாங்கள் பார்த்துட்டோம். அதனுடைய ஆங்கில வடிவம் தான் இதில் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே அது தொடர்பாக அது என்ன என்பதை இதில் ஃபோர்ஸ் அக்கௌண்ட் தான் போட்டிருக்காங்க. லேபர் ஃபோர்ஸ் அக்கௌண்ட் போட இல்லை, ஃபோர்ஸ் அக்கௌண்ட் சொல்லி இதை சில பேர் கட்டாய கணக்கு என்று சொல்லி எழுதுறவங்க அப்படி எழுதக்கூடாது. இது இங்க படை கணக்கு. அந்த படை என்பது வேலைப்படை கணக்கு அல்லது ஊழியப்படை கணக்கு என்பதாக தமிழ்ல மொழிபெயர்க்கப்படும். ஃபோர்ஸ் அக்கௌண்ட் என்பது கட்டாய கணக்கு என்று சொல்லி யாரோ ஒருவருடைய புத்தகத்துல இருந்தது. அது இப்ப நீங்க அதை பார்த்துக்கொள்ள மாட்டீங்க தானே? சரி, பழைய புத்தகங்களை வருகை தொடர்பாக வாசிக்க கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் இருக்கிறத இல்லாம செய்யறதுக்கான ஏற்பாடாக போய். சரி, அப்ப நாங்க முதலாவது சர்வதேச திறந்த போட்டி கேள்வி அல்லது சர்வதேச போட்டி கேள்வி. முதலாவது விடயம், எவ்வாறான சந்தர்ப்பங்களில் சர்வதேச திறந்த போட்டி கேள்வி எனும் பெருகை முறையினை தெரிவு செய்யலாம்? எவ்வாறான சந்தர்ப்பங்களில் சர்வதேச போட்டி கேள்வி நடைமுறை அல்ல பெருகை முறை பின்பற்றப்படுகிறது? ஒன்று, உள்நாட்டு ஒப்பந்ததாரர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் சேவை வழங்குநர்களுடைய திறன் குறைவாக இருக்கும் போது, உள்ளூரில் போதுமான போட்டித்தன்மை இல்லாத போது. இரண்டாவது, தொழில்நுட்பம் மற்றும் பெருகை விடயத்தோடு தொடர்புடைய அறிவு உள்நாட்டில் போதுமானதாக இல்லாததும் சிக்கலான பெருகை ஒன்றாக அது காணப்படும் போது. அதாவது உள்ளூரில் காணப்படுகின்ற, நாட்டில் காணப்படும் தொழில்நுட்பம் மற்றும் பெருகையோடு தொடர்புடைய அறிவு உள்நாட்டில் போதுமானதாக இல்லாத சிக்கலான பெருகை ஒன்றாக அது காணப்படுகின்ற போது. மூன்றாவது, வெளிநாட்டு நிதியளிக்கப்பட்ட திட்டங்களுக்கு, வெளிநாட்டு நிதி உதவியின் கீழ் மேற்கொள்ளப்படுகிற அந்த திட்டங்களுக்கு வெளிநாட்டு நிதி வழங்கும் நிறுவனம் சர்வதேச திறந்த போட்டி கேள்வியினை பின்பற்றுமாறு அல்லது நாடுமாறு கோரும்போது அல்லது அதனை ஒரு நிபந்தனையாக முன்வைக்கின்ற போது இது பின்பற்றப்படுகிறது. சர்வதேச திறந்த போட்டி கேள்வி நடைமுறை ஒன்றை பின்பற்றுகின்ற போது உள்நாட்டு பெருகையாளர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கொடுக்கலாம். உள்நாட்டு பெருகையாளர்களுக்கும் அதற்குரிய வாய்ப்பினை கொடுத்தல் வேண்டும். அவர்களும் இந்த போட்டியில பங்கு பெற்றலாம். திறந்த போட்டி கேள்வி என்று வருகிற போது உள்நாட்டு போட்டியாளர்களும் அதுல பங்கு கொள்ளலாம். நாங்கள் சில வேளைகள்ல உள்ளூர் சர்வதேச போட்டியாளர்களுக்கு இடையில உள்ளூர் போட்டியாளர்களுக்கு இதனை சில வேளை துண்டங்களாக ஆக்கி அதனை தொகுத்து வழங்க முடியுமா என்று பார்க்க வேணும். ஸ்லைஸ் அண்ட் பேக்கேஜ் அப்ரோச் என்று சொல்லி ஒன்று சொல்லுகிறார். அதாவது அவர்கள் அந்த முழு வேலையே முழுதல் செய்ய முடியாம இருக்குமாக இருந்தால் அந்த வேலையை ஸ்லைஸ் பண்ணி அவற்றினுடைய தொகுப்பாக துண்டாக்கலும் தொகுப்பும் என்கிற அணுகுமுறையினூடாக உள்நாட்டு ஒப்பந்ததாரர்கள் அந்த வேலையை செய்வதை நாங்கள் கருத்துல கொள்ள வேணும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சில வெளிநாட்டு ஒப்பந்தக்காரர் ஒரே ஆளே அந்த வேலையை அப்படியே செய்யலாம் என்ற நிலைமை இருக்கிற போது உள்நாட்டு ஒப்பந்தக்காரர்களை பொறுத்த வரையில அதை ஏபிசி என்று 3 துண்டங்களாக ஆக்கி ஏ என்பதை ஒருவர் சிறப்பாகவும் பி என்பதை இன்னொருவர் சிறப்பாக சி என்பதை இன்னொருவர் சிறப்பாக செய்வார் என்றால் அதுதான் ஸ்லைஸ் அண்ட் பேக்கேஜ் அப்ரோச் என்று சொல்றோம். சரி, ரொம்ப ஆழமா எல்லாம் போகலாம், நமக்கு வந்தது விபரீதத்துக்குள்ளே. இப்ப இதுல நாங்கள் பார்க்க வேணும், சர்வதேச விலை போட்டி கேள்வி என்பது உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா என்றால் அனுமதி அளிக்கப்படும். உள்ளூர் ஒப்பந்ததாரர்களை கருத்துல கொள்ளலாம், சரிதானே? அதுல அவர்கள் நாணயம், வரி, ஏனைய சட்டபூர்வமான வரிகள் உட்பட எல்லா நிபந்தனைகளும் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கும் உள்நாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கும் சமமாக பொருந்தும். மீளளிக்க முடியாத கட்டணத்தை செலுத்த ஒப்புக்கொள்ளுகிற எந்த ஒரு வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு கேள்விதாரருக்கும் நாங்கள் கொள்முதல் ஆவணங்களை கொடுக்க வேண்டும். இங்க
சர்வதேச விலை போட்டி கேள்வி கோரப்படுகிற போது உள்நாட்டு விருப்ப தேர்வு கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பங்களில் அதை துண்டாக்கல் மற்றும் தொகுப்பு எங்கள் அணுகுமுறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலிக்கலாம். அதிகபட்ச பங்கேற்பு, அதிகபட்ச போட்டி உறுதி செய்வதற்காகத்தான் இது சர்வதேச அடிப்படையில் விளம்பரம் செய்யப்படுகிறது. கட்டாயம் சர்வதேசத்தில் இருக்கிறது தான் கொடுக்க வேண்டும் இல்லை, உள்நாட்டாளருக்கு கொடுக்கக்கூடாதுன்றும் இல்லை. சரி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் நாங்கள் இதுல போட்டி யார் சிறப்பாக அதனை செய்து தருவார்கள் என்று பார்க்கிறோம்னா, அதிக போட்டி இருந்தால் சிறப்பாக நிறைவேறும். அந்த அடிப்படையில் அதை செய்யுது. இது தொடர்பான விளம்பரம், சர்வதேச விளம்பரம் அவ்வாறு செய்யப்படும். அந்த பகுதியை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு போவோம். என்ன இதுல டொமஸ்டிக் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது சர்வதேச விளம்பரம் ஒன்று எவ்வாறு செய்யப்பட வேண்டும், இந்த பகுதியை பார்ப்போம். இப்போ குறைந்தது ஒரு தேசிய நாளில் பரந்த அளவிலான சுற்றோட்டம் உள்ள ஒரு தேசிய நாளிதழில் விளம்பரம் செய்ய வேண்டும். அதிகபட்ச போட்டியை உறுதி செய்வதற்காக பல்வேறு ஊடகங்களில் உலகளாவிய அடிப்படையில் விளம்பரம் வழங்க வேண்டும். அது சர்வதேச விளம்பரம் அல்லது சர்வதேச விலை போட்டி கேள்விக்கான விளம்பரம் எவ்வாறான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று கேட்கப்படும். பரந்த அளவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய நாளிதழிலேயாவது, குறைந்தது அதுக்கு விட கூட கொடுக்கலாம், குறைந்தபட்சம் ஒரு தேசிய நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட வேண்டும். அதுபோல ஆங்கில மொழியில் அச்சிடப்பட்ட குறைந்தது ஒரு செய்தித்தாளாவது விளம்பரம் செய்ய வேண்டும். துறை செய்தியின் இணையதளம் உட்பட பொருத்தமான இணையதளங்கள்ல விளம்பரம் செய்ய வேண்டும். சர்வதேச அளவில் அறியப்பட்ட சுதந்திரமாக அணுகக்கூடிய வலைத்தளங்கள்ல கேள்வி அறிவித்தல்கள் வெளியிடப்படவும். சர்வதேச அளவில் அறியப்பட்ட சுதந்திரமாக அணுகக்கூடிய, அதுல UNDP, DG மார்க்கெட் இப்படியான உதாரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல கேள்விதாரர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகளின் தூதரகங்கள், அந்தந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கும் வெளிநாட்டு அமைச்சின் மூலமாக அந்த அழைப்புகளை அனுப்ப வேண்டும். சரிதானே? இவர்களுக்கான பெருகை காலம் 6/3 சொல்லப்பட்டிருக்கு சொல்லுகிறேன். நீங்க சாதாரணமாக அதை தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. 6/3 சொல்லப்படுகிறேன் என்றால் ஆக குறைந்தது 42 நாட்கள் என்பதாக இருக்கு. சரிதானே? அதாவது வருகைக்கான காலப்பகுதி என்பது ஆக குறைந்தது 42 நாட்கள். அதை விட கூட இருக்கலாம். 42 நாட்கள் ஆக குறைந்ததாக இருக்க வேண்டும். சர்வதேச போட்டி கேள்வி சம்பந்தமாக கேட்கக்கூடிய 3 முக்கியமான கேள்விகள் இருக்குது. சர்வதேச போட்டி கேள்வி ஒன்று எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாடப்படுகிறது என்று கேட்கப்பட்டா நீங்க சொல்ல வேண்டும். சரிதானே? 2வது, சர்வதேச போட்டி கேள்வியில உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கான அல்லது உள்ளூர் கேள்விதாரர்களுக்கான முன்னுரிமை தொடர்பில் எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது என்று. 3வது, சர்வதேச போட்டி கேள்வி தொடர்பில் உலகளாவிய அல்லது சர்வதேச பகிரங்கப்படுத்தல் அல்லது விளம்பரப்படுத்தல் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், அதில் பின்பற்றப்பட வேண்டிய விடயங்கள் இவை என்று சொல்லி கேட்கப்படலாம். 3 கேள்வி முக்கியமாக இருக்கும். அதெண்டா என்ன என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்தையும் பார்த்து வச்சிருந்தீங்களா? சரி. மற்ற இந்த காலப்பகுதி என்பது 6/3 நாங்கள் எல்லா உடன்படிக்கைக்கும் ஒரு கால் பார்க்க வேணும். இதை நீங்கள் ஆக குறைந்தது 42 நாட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரிதானே? அடுத்தது தேசிய போட்டி கேள்வி, NCV என்று சொல்வார்கள், தேசிய போட்டி கேள்வி தொடர்பாக. இந்த தேசிய போட்டி கேள்வி அதனுடைய செயல்முறை ஒழுங்கு என்ன என்கிற இந்த 4 விடயங்களை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு பிறகு வெளிநாட்டு நிதியில செய்கிற போது அப்படி தேசிய போட்டி கேள்வி. அப்ப சர்வதேச சந்தைகளோட ஒப்பிடுகிற போது இலங்கைக்குள்ள நியாயமான போட்டி, சந்தை சூழல், விலைகள்ல நியாயமான விலைகள்ல பொருட்கள், பணிகள்
பொருட்கள், வேலைகள், ஆலோசனை அல்லாத சேவைகள் கிடைக்கும் என்கிற நேரத்தில் இந்த தேசிய போட்டி கேள்வி என்கிற முறை பொருத்தமானதாக இருக்கும். தேசிய போட்டி கேள்விங்கிறது சர்வதேச சந்தைகளோடு ஒப்பிடமிடத்து ஒப்படைக்குள்ள இலங்கைக்குள்ள பெரிய பாதிப்பு இல்லை. இலங்கையில நியாயமான போட்டி சந்தை சூழல் காணப்படுது. விலைகள் நியாயமான விலைகள் காணப்படுது. நியாயமான விலையில நியாயமான போட்டியில பொருட்கள், வேலைகள், ஆலோசனை இல்லாத சேவைகள் கிடைக்கும் போது அரசினால் நிதியளிக்கப்படுகிற திட்டங்களுக்கு தேசிய போட்டி கேள்வி பொருத்தமானதாக இருக்கும். இங்கு கேள்வி செயற்பாட்டில் குறிப்பிட்ட கேள்வி அறிவித்தல் குறிப்பிட்ட திருப்பி செலுத்த முடியாத கட்டணத்தை செலுத்தி, மீளளிக்க முடியாத வைப்பு பணத்தை செலுத்தி கோரும் எவருக்கும் பெருகிய ஆவணங்களை வழங்கவும். கோருகின்ற எவருக்கும், கட்டணத்தை செலுத்தி கோருகிறவருக்கும் பெருகிய ஆவணங்களை வழங்கவும். அதுபோல இது பொதுவாக 21 நாட்களை கொண்டிருக்கும். இந்த காலப்பகுதி ஆக குறைந்தது 21 நாட்கள் என்று இருக்கும். இதுல இந்த காலப்பகுதி ஆவணங்களை கையளிப்பதற்கான, அதாவது பெருகை காலம் முடிகிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக வரைக்கும் அவர்கள் ஆவணங்களை பெறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பெருகை ஆவணங்களை பெறுகின்ற இறுதி தேதிக்கு ஒரு நாள் முன்னதாக வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கலாம். இங்க ஒப்பந்தங்களை பொறுத்தவரையில உள்நாட்டு ஒப்பந்ததாரர்கள் அல்லது கேள்விதாரர்கள் அவர்கள் மனுக்களை சமர்ப்பிக்கிற போதுதான் நாங்கள் பொருத்தமான பதிவு இருக்குதா என்று சொல்லி CID பதிவு இருக்குதா என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் அவர்கள் ஆவணங்களை பெறுவதற்கு ஒரு தகுதியான அளவாக இருக்காது, அது அளவுகோலாக இருக்கிறது. ஆவணங்களை பெறுவதற்கு பதிவெல்லாம் நாங்கள் பார்க்கறதில்லை. பணம் செலுத்துபவர்களுக்கு ஆவணங்களை கொடுக்க வேண்டும். அதே போல இலங்கையில தொடர்புள்ள பதிவுகளை கொண்ட ஒரு வெளிநாட்டு ஒப்பந்ததாரரும் இதன் கீழ் மனுவை சமர்ப்பிக்க தகுதியுடையவராக இருப்பார். வெளிநாட்டு ஒப்பந்ததாரரும் இலங்கையில பொருத்தமான பதிவை கொண்டிருப்பவராக இருந்தால் அவர் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். சரி, இப்ப இதுல முக்கியமாக இந்த 4 விடயங்களை தான் நாங்கள் உள்ளடக்கியதாக பேச வேணும். உள்நாட்டு திறந்த போட்டி கேள்வியினுடைய 4 செயல்முறைகள், முக்கியமான பிட்டிங் ப்ரோசஸ் என்று சொல்லி இந்த 4ஐயும் சொல்லலாம். மற்றது இது தொடர்பில் வெளிநாட்டு நிதியளிக்கிற கருத்திட்டங்களுக்கு உள்ளூர் போட்டி கேள்வி எவ்வாறாக நடைமுறைப்படுத்தப்படும், எவ்வாறாக பொருந்தும் என்கிற இந்த விடயத்தையும் பார்த்து நிறைவு செய்வோம். நான் கொஞ்சம் இந்த இசுலோதான் இருந்தாலும் பரவாயில்லை, பார்த்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டு நிதியளிப்பு கருத்திட்டங்களுக்கு எவ்வாறு உள்ளூர் திறந்த போட்டி கேள்வி பிரயோகிக்கப்படுகிறது என்பது தொடர்பாக பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கமாக இருந்தால் நிதி வழங்கும் வெளிநாட்டு நிறுவனம் அல்லது நிதி வழங்கின வெளிநாட்டு நிதி முகவர் ஒப்புதலோடு அதை பயன்படுத்த அந்த நிறுவனத்தினுடைய FFA என்று சொல்லுவோம் தானே, ஃபாரின் ஃபண்டிங் ஏஜென்சி, அவர்களுடைய ஒப்புதலோடு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க விரும்பும் போது நாங்கள் இந்த நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். 2 பேருக்கும் நிபந்தனைகள் பொதுவாக இருக்க வேண்டும். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் உள்நாட்டு வெளிநாட்டு ஏலதாரர்கள் இருவருக்கும் சமமாக பொருந்த வேணும். அவர்கள் வெளிநாட்டாரும் சமர்ப்பிக்கலாம். நிதி நிறுவனத்தினுடைய ஒப்புதலோடு உள்நாட்டு கேள்விதாரர்களுக்கான விருப்புரிமை பொருந்தும். அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அதை செய்யணும். உள்நாட்டு கேள்விதாரர்களுக்கான விருப்புரிமை என்னென்று நான் என்னோட தடவை அதை வழங்கப்படுத்துகிறேன். அவர்களுக்கு சில இடங்களில் அவர்கள் கோருகிற தொகையில ஒரு குறிப்பிட்ட வேறுபாட்டோடு ஏற்றுக்கொள்ளப்படுவதும். நிதி வழங்கும் நிறுவனத்தினுடைய ஒப்புதலோடு உள்நாட்டு ஏலதாரர்களுக்கு, ஏலதாரர்கள் என்பது கேள்விதாரர்கள், உள்நாட்டு கேள்விதாரர்களுக்கு உள்நாட்டு விருப்புரிமை வழங்கப்படல். அதே போல இந்த CIDA கட்டுமான தொழில் மேம்பாட்டு
அதிகார சபையின் ஆணை. அதன் பதிவு முறைக்கு கீழே வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பார்க்கிற போது அதற்கு ஒத்த அனுபவம் மற்ற அதுக்குரிய அளவுகோல்கள் உள்நாட்டு சீராவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்றோம் தானே, சீடா, அவர்களுடைய பதிவுக்கு பொருத்தமான வகிபாகத்தை வெளிநாட்டு நிறுவனங்கள் கொண்டிருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போ சர்வதேச நிதியளிப்பு கருத்திட்டங்களுக்கு எவ்வாறு இந்த விடயத்தை செய்யலாம் என்று ஒரு நிமிஷம். சரி, அப்போ எவ்வாறு இந்த கர்மங்களை செய்யலாம் என்று கேட்கிற போது இந்த 3 விடயங்களையும் சொல்லி நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, அப்ப இந்த அளவில் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து இன்னொரு செயலமர்வில் சந்திப்போம். மீண்டும் இன்னும் ஒரு மகிழ்வான செயலமர்வில் சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் குட் நைட்.